ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து தருச்சந்தப் பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசைப் பரன் வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ்கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மழுவு திருமழிசை வடம்பதியே உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்ன வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது யோனித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகதபரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனசுஹृद्भिर्निर्जितक्रोधलोभैः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. கடல் சூழ்ந்த மண்ணுலகத்திலே எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் நாவலம் பெரிய தீவு என்று அழைக்கப்படுகின்ற ஜம்பூ தீபத்துக்கு தனி ஏத்தம் உண்டு. இந்த ஜம்பூ தீபத்திலே பாரத வருஷம் பரதகண்டம் என்னும் இந்த இடங்களுக்கு தனிப்பெருமை உண்டு. இந்த இடத்துக்குள்ளே தென் பகுதி தெற்கு பகுதி இருக்கிறதே அதற்கு தனி ஏத்தம் உண்டு. அந்த தெற்கு பகுதிக்குள்ளே தொண்டை நாடு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசம், தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லுவார்கள். அந்த தொண்டை நாட்டுக்கு தனி ஏத்தம் உண்டு. இந்த தொண்டை நாட்டிலே தான் வருத்தும் புறையுருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரித்தன் எரித்த திருவிளக்கு என்று முதலிலே வேதாந்த கருத்துக்களையெல்லாம் எளிய தமிழிலே அருளி செய்த முதலாழ்வார்கள் அவதரித்தார்கள். அந்த முதலாழ்வார்கள் மூவர் என்று நாம் சொன்னாலும் அந்த முதலாழ்வார்கள் மூவர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் திருமழிசை ஆழ்வார். இந்த தொண்டை நாட்டிலே தான் திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரத்திலே அவதரித்தார். அந்த திருமழிசை என்கிற திவ்ய க்ஷேத்திரத்திற்கு எத்தனை பெருமை என்னால் அது இந்த திருச்சந்த விருத்தத்தினுடைய தனியனிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த திருச்சந்த விருத்தத்தினுடைய தனியனிலே திருமழிசை ஆழ்வாரை புகழ்வதை காட்டிலும் திருமழிசையே அதிகமாக புகழ்ந்திருக்கிறார் அந்த தனியன் அருளி செய்த ஆச்சாரியர். குறிப்பாக இரண்டாவது தனியன் எடுத்து பார்த்தோமானால் உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று அந்த திருமழிசை க்ஷேத்திரத்துக்கு ஈடான ஒரு க்ஷேத்திரம் இந்த உலகத்திலேயே இல்லை. மற்ற உலகத்திலே உள்ள அனைத்து க்ஷேத்திரங்களும் ஒரு தட்டு என்னால் இந்த திருமழிசை மட்டும் ஒரு தட்டு என்ன ஆழ்வாரை புகழ்வதை காட்டிலும் திருமழிசையே இந்த தனியனிலே புகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருமழிசையிலே அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார், திருமழிசை பிரான் என அழைக்கப்படுகிறார். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன பெருமை என்னால் முதல் ஆழ்வார்கள் மூவர் இருக்கிறார்களே இவர்கள் மூவருமே எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். எம்பெருமான் ஒரு கால விசேஷத்திலே இந்த மூவரையும் திருத்தி பணிகொண்டு இவர்கள் மூலமாக பாசுரங்களை வெளிவரச் செய்து அந்த பாசுரங்களை கொண்டு உலகத்தவர்களையெல்லாம் திருத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவர்களுக்கு விசேஷமான கடாட்சத்தை பண்ணினான். இது இவர்களுடைய ஒரு வைபவம். ஆனால் திருமழிசை ஆழ்வார் அவர் யாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார், யாருடைய கடாட்சம் அவருக்கு விழுந்தது என்னால் பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார். பேயாழ்வாருடைய திவ்யமான அனுகிரகத்திற்கு பாத்திரபூதராக திருமழிசை ஆழ்வார் ஆனார். அப்போ முதல் மூன்று ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் என்று சொன்னால் திருமழிசை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்?
அந்த எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற பேயாழ்வாராலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர் என்று சொன்னால், அப்போ எம்பெருமானுடைய அனுகிரகத்தை காட்டிலும் பாகவதர்களுடைய அனுகிரகம் விசேஷமானது என்று நாம் சம்பிரதாயத்திலே கூறிக்கொண்டு வருகிறோமே. இதற்கு திருமழிசை ஆழ்வாரே சிறந்த எடுத்துக்காட்டு, உதாரணம் என்று பார்க்கிறோம். ஆக ஆழ்வார்கள் அத்தனை பேரை காட்டிலும் திருமழிசை ஆழ்வாருக்கு தனி ஏத்தம் உண்டு. அந்த ஏத்தத்திற்கு காரணம் பேயாழ்வாராலே அவர் திருத்தி பணிகொள்ளப்பட்டார் என்ன அது காரணத்தை பார்த்தோம். சரி, என்ன ஏத்தம் திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் என்ன தனி ஏத்தம் என்னால், அவரை குறிப்பிடும் பொழுது ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய வனவாள பெருமாள் நாயனார் உரையிலிடாதவர் என்று இவருடைய திருநாமத்தை தெரிவிக்கிறார். உரையிலிடாதவர் அப்படின்னு சொன்னால் உருவின வாளை உரையில் இடாதவர். பொதுவாக நாம் என்ன நினைப்போம், யாரை உரையிடாதவர் என்று சொல்ல வேண்டும் என்னால் திருமங்கை ஆழ்வாரை சொல்லலாம். ஏன்னா எந்த கோயிலில் போய் சேவிச்சாலும் திருமங்கை ஆழ்வார் தான் கையிலே அந்த கத்தியோடு வாளோடு நிற்கிறார். வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் என்ன தனியனிலேயும் நாம் பார்க்கிறோம், பெரிய திருமொழி தனியனிகளிலும் பார்க்கிறோம். அப்போ உரையிலிடாதவர் என்று சொல்ல வேண்டும் என்னால் திருமங்கை ஆழ்வாரை சொல்லலாம். ஆனால் அவரை சொல்லாமல் திருமழிசை ஆழ்வாரை போய் உரையிலிடாதவர் என்று ஆச்சாரியர் தெரிவிக்கிறாரே, அதற்கு என்ன காரணம் என்னால், எம்பெருமானுடைய பரத்வத்தை எதிர்த்து புறச்சமயவாதிகள் யாராவது வந்தால் அவர்களை அந்த க்ஷணமே அவர்களுடைய தலையை அறுக்காமல் என்னால் தன்னுடைய பிரமாணங்களால் தான் சொல்லக்கூடிய பாசுரங்களால் யுக்திகளால் அவர்கள் சொன்ன வாதத்தை அறுக்காமல் இவர் ஓயமாட்டார். அப்படி சதா சர்வ காலமும் எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பதிலேயே இவர் பொதுபோக்காக இருந்தார் என்னால், அப்ப அந்த பரத்வத்துக்குண்டான இந்த கைங்கரியம், அதாவது எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பதற்குண்டான கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தார். அவரிடத்திலே இருந்த வாழ் எது என்று கேட்டால் அதான் அவருடைய வாக்குதான் அவருடைய வாழ். அவர் என்ன ஏதோ கையில கத்தியை வைத்துக் கொண்டு எல்லா தலையுமா வெட்டப் போகிறார், அப்படி அன்று தன்னுடைய கூர்மையான வாக்குகளாலே எதிரிகள் சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் அறுத்து தள்ளுபவர். அதனால் அவருக்கு உரையிலிடாதவர் என்று திருநாமம் ஏற்பட்டது. இப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு என்னென்ன பெருமைகள் என்னால், அவர் அவதரித்த ஊர் அது ரொம்ப பெருமை. திருமழிசை என்று அந்த கேத்திரத்திலே அவதரித்தார். அதுதான் சுவாமி திருமழிசையிலே எத்தனையோ பேர் அவதரித்திருப்பார்கள். அப்போ எல்லாருக்குமே அந்த பெருமை வந்திருக்க வேண்டுமே என்னால், இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பா, சில ஞானிகள் பல ஊர்களிலே அவதரித்திருப்பார்கள், திருமழிசையிலே பலர் அவதரித்திருப்பார்கள். ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஞானி அந்த திருமழிசையிலே அவதரித்தார் என்று சொன்னால், அப்போ இதனுடைய சேர்த்தி இவரே பெரிய ஞானி, இவர் அவதரித்த ஊரோ திருமழிசை. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்னால், இந்த காலத்திலே நாம் லோகத்திலே பல பல வஸ்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்னால், ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு ஆப்பிளோ அல்லது ஆரஞ்சோ எடுத்துக்கொள்வோம். எல்லா ஊர்களிலேயும் அந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் விளைகிறது. ஆனால் என்ன சொல்கிறோம், அது இந்த ஊரிலிருந்து வந்த ஆப்பிள், இந்த ஊரிலிருந்து வந்த ஆரஞ்சு அப்படின்லாம் நாம் அதை தெரிவிக்கிறோம். அப்போ அந்த ஊர் அந்த மண்ணுக்கு ஒரு தனி மகிமை உண்டு. அந்த மண்ணிலிருந்து வந்த இந்த வஸ்துக்கு அந்த ஏத்தம் உண்டு என்று பார்க்கிறோம். இப்போ பட்டு புடவைன்னு எடுத்துக்கொண்டால் அது காஞ்சிபுரம் பட்டு, மல்லிப்பூன்னு எடுத்துக்கொண்டால் மதுரை மல்லி, இப்படியெல்லாம் அந்தந்த மண்ணுக்குண்டான ஒரு வளம் இருக்கிறது. அந்த மண்ணினுடைய வளமானது அந்த வஸ்துவிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல திருமழிசை மண்ணினுடைய வளமானது ஆழ்வாருடைய ஞானத்திலே அப்படியே பரிமளிக்கிறது என்று சொன்னால் அது அந்த ஊருக்கு ஏத்தம். ஆழ்வாருக்கு என்ன ஏத்தம், அவர் உரையிலிடாதவர். அதற்கு மேலே இன்னொரு ஏத்தம் என்னால், அவர் பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார் என்று இத்தனை விஷயங்களை கொண்டு பார்க்கும் பொழுது ரொம்ப தலை சிறந்த ஆழ்வாராக இந்த திருமழிசை ஆழ்வார் விளங்குகிறார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் 2. அந்த 2க்குள்ளே முதலாவதான திவ்ய பிரபந்தம் நான்முகன் திருவந்தாதி, 2வதான திவ்ய பிரபந்தம் அது திருச்சந்த விருத்தம். இப்படி சுவாமி நாம் அதை நிர்ணயம் பண்ணுவது, திவ்ய பிரபந்த புஸ்தகங்களிலே பார்க்கும் பொழுது முதலிலே திருச்சந்த விருத்தம் இருக்கிறது, முதலாயிரத்திலேயே வருகிறது. நான்முகன் திருவந்தாதி என்பது 3வது ஆயிரத்திலே இயற்பாவிலே தானே வருகிறது. ஏன் இதை முதல் பிரபந்தம் என்று வைத்துக்கொண்டு அதை 2வது பிரபந்தம் என்று வைத்துக்கொண்டால் என்ன என்னால், அப்படி வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் இந்த திருச்சந்த விருத்தத்தை முடிக்கும் பொழுது ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இயக்கலா மறுத்து அறாத என் ஆவிதான் அறாத இன்ப வீடு பெற்றதே.
நான் மோட்சத்துக்கே போய்விட்டேன் என்னே ஆழ்வார் தெரிவித்து விட்டார். ஆழ்வார்கள் இருவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? அவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன், வீட்டுக்கு நான் மோட்சத்துக்கு போய்விட்டேன் என்ன ஆழ்வார் தெரிவித்தார் அந்த முனியே நான்முகனே என்கிற பதிகத்தை முடிக்கின்ற சமயத்திலே. இவரும் என்ன தெரிவித்தார்? என் நாவிதான் இன்ப வீடு பெற்றதே. மோட்சத்துக்கு போன பிற்பாடு நான்முகத்தில் வந்து அது எப்படி அவர் பாட முடியும்? அதுல இன்னும் நான் மோட்சத்துக்கு எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு கதற முடியாது இல்லையா? அப்ப முதல் பிரபந்தம் நான்முகன் திருவந்தாதி, இரண்டாவது பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம் என்று ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார்கள். அந்த திருச்சந்த விருத்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரங்கள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீ யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய ஒரு திவ்யமான அனுகிரகத்தினாலே இந்த திருச்சந்த விருத்தம் என்பது ரொம்ப கட்டமான பிரபந்தம். அது சொல்வதற்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ரொம்ப கட்டமான பிரபந்தம். இந்த மனப்பாடம் பண்ணின பிற்பாடு கோஷ்டியிலே சேவிப்பது அது மிகவும் கஷ்டம். இது ரெண்டு தான் கட்டமா சுவாமி அப்படின்னா, அது புஸ்தகத்தை எடுத்து வியாக்கியானங்களை சேவித்தால் அந்த முதல் ரெண்டு ரொம்ப தேவலைன்னு ஆகிடும். இந்த மனப்பாடம் பண்ணிக்கிறதும் கோஷ்டியில் சொல்கிறதும் ரொம்ப சுலபமாக ஆகிடும். ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இத்தனை அர்த்தங்களையும் இத்தனை சின்ன பாசுரத்துக்குள்ளே இத்தனை அர்த்தங்களை ஆழ்வார் கொண்டதாக அந்த திவ்ய பிரபந்தத்தை பாடியிருக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் மிகச்சிறந்த வித்வான்களை கொண்டு நாம் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அத்தனைக்கும் காரணம் ஜீயர் சுவாமியினுடைய ஒரு திவ்யமான ஆக்ஞி. பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் என்கிற கிரமத்திலே அடியனையும் ஒரு 10 பாசுரம் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அடியனால இந்த 10 பாசுரம் சொல்ல முடியுமா அப்படின்னால் நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனால் ஜீயர் சுவாமியினுடைய ஒரு திருவடி பலத்தை கொண்டும் அடியனுடைய ஆச்சாரியர்களுடைய திருவடி பலத்தை கொண்டும் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். 101வது பாசுரம் முதல் 110வது பாசுரம் வரை இருக்கக்கூடிய அர்த்த விசேஷத்தை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். திருமழிசை ஆழ்வாருடைய பெருமையை பார்த்தோம். திருச்சந்த விருத்தத்தினுடைய பெருமைகள் என்ன என்று பார்த்தோம். சில திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கும் அது. ஆனால் உள்ள அர்த்த விசேஷங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக அத்தனை அர்த்த விசேஷங்கள் இருக்கா என்ன ஆச்சரியப்படும்படி இருக்கும். ஆனால் திருச்சந்த விருத்தம் மட்டும் அந்த சந்தத்துக்கென்னே அது தனி பிரபந்தம். அது அந்த திருச்சந்த விருத்தம் சேவிக்கும் பொழுதே எந்த இடத்துல அத்தியாபகர்கள் எப்படி சேவித்தாலும் அந்த திருச்சந்த விருத்தத்தை கேட்பது ரொம்ப ஆனந்தம். ரொம்ப அனுபவம் மிக்க ரசிகர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், திருச்சந்த விருத்தத்தை நான் சேவிக்க வேண்டும்னு சொல்லவே மாட்டான். என்ன சொல்லுவான்னா, யாராவது நன்னா திருச்சந்த விருத்தத்தை சேவிக்கணும், அதை நாம் ஆனந்தமாக கேட்கணும். மற்ற திவ்ய பிரபந்தம்லாம் நாம் சேவித்தால் ஆனந்தம். ஆனால் திருச்சந்த விருத்தம் மட்டும் எப்படின்னு கேட்டால், வேற யாராவது நன்னா சேவிக்கிறவா சேவித்தால் அதை கேட்பதிலே தான் நமக்கு ஆனந்தம். அந்த சந்தத்தோடு அவர்கள் அப்படி அந்த திவ்ய பிரபந்த வல்லுநர்கள் அத்தியாபகர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் அந்த பாசுரங்களை எல்லாம் சேவிக்கும் பொழுது அதை செவிமடுப்பது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, சாதாரணமாக எல்லா கோயில்களிலேயும் திருச்சந்த விருத்தம் கேட்பது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்னால், திருவரங்கம் பெரிய கோயிலிலே அத்தியன உற்சவத்திலே இந்த பகல் 10 திருமொழி திருநாள் என்று நடக்கிறதே, அதில் 4ஆம் திருநாள், இந்த 4ஆம் நாள் அன்னைக்கு இந்த சேவையானது நடைபெறும். பெருமாள் திருமொழி திருச்சந்த விருத்தம் என்று அது சேவையானது நடைபெறும். இந்த திருச்சந்த விருத்தத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு அபிநயமோ வியாக்கியானமோ கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, திருப்பல்லாண்டுன்னு எடுத்துட்டா அதில் முதல் பாசுரம் அபிநயம் வியாக்கியானம் செவிப்பார்கள். பெரியாழ்வார் திருமொழி எடுத்துட்டா அதில் ஆத்திலிருந்து சென்னியோங்கு இதுக்கெல்லாம் அபிநயம் வியாக்கியானங்கள் உண்டு. ஒவ்வொரு நாச்சியார் திருமொழின்னு எடுத்துட்டா அதில் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அதுக்கு அபிநய வியாக்கியானங்கள்லாம் உண்டு. அது எல்லா திவ்ய பிரபந்தங்களையும் பார்த்துட்டே போனால் அபிநய வியாக்கியானங்கள் நிச்சயமாக இருக்கும் அது. ஆனால் இந்த திருச்சந்த விருத்தத்துக்கு மட்டும் அபிநயமும் கிடையாது, அந்த வியாக்கியானமும் செவிக்க மாட்டார்கள். பெருமாள் திருமொழி திருச்சந்த விருத்தம்னு சேர்ந்து ஆகும். இந்த பெருமாள் திருமொழி அப்படியே முடிஞ்சா அப்படியே இந்த திருச்சந்த விருத்தத்தை ஆரம்பித்து விடுவார்கள். அது கடைசியில் பெருமாள் திருமொழி முடியும் பொழுது, நடவிளங்கு தமிழ் மாலை 10 வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே அப்படின்னு அரையர்கள் அப்படியே விண்ணப்பிப்பார்கள். அப்படி விண்ணப்பிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த நண்ணுவாரேன்னு சொன்ன உடனே இந்த தாளம் கொஞ்சம் நிதானமாக ஆயிட்டு இருக்கும். அந்த தாளத்தை அந்த திருச்சந்த விருத்தத்தினுடைய சந்தத்துக்கு ஏற்றா போல அந்த தாளத்தை மாற்றுவா.
அந்த நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாளத்தை மாற்றி உடனே இந்த பூனிலாய ஐந்துமாயின்னு ஆரம்பிப்பா. பூனிலாய வைந்துமாய் புனர்க்க நின்ன நான்குமாய் தீநிலாய முன்னுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய தொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரே. இந்த மாதிரி 120 பாசுரமும் சேவிப்பா. அந்த தாளத்தோடு அதை நம்பெருமாள் முன்னாடி சேவிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த திருச்சந்த விருத்தத்தை அனுபவிக்கும் பொழுது அது தனி அனுபவம். உலகத்தில் எங்கேயுமே அதை நாம் அந்த அனுபவத்தை பெறவே முடியாது. இந்த கோஷ்டியை, இந்த அரையர் சேவையை, திருச்சந்த விருத்தத்தை உடைய அரையர் சேவையை பகல் பத்திலே சேவிக்காதவர்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக வர வருஷத்துல அரையர் சேவையிலே எல்லோரும் அதை சேவித்து விட வேண்டும் என்று அடியனுடைய பிரார்த்தனையோடு இந்த பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடியேன் விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். முதலிலே நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரம் 101வது பாசுரம், இறந்துரைப்பதுண்டுவாய். தொடங்கும் பொழுதே ரொம்ப முக்கியமான பாசுரம். சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த 10 பாசுரத்திலே வருகிறா போலே ஒரு கோல் விழுக்காட்டாலே அடியனுக்கு அமைந்தது. எல்லாம் ஒவ்வொரு பாசுரம் எடுத்து பார்த்தால் சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான கருத்துக்கள், ஆச்சாரியர்கள் பலமுறை வற்புறுத்தி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இந்த 10 பாசுரங்களிலே அடியனுக்கு லபித்திருப்பது ரிஜியர் சுவாமியினுடைய ஒரு திவ்யமான ஒரு அனுகிரகம்னு சொல்றதா, அது என்னன்னு சொல்றதுன்னு அடியனுக்கு தெரியல. இந்த 101வது பாசுரத்தை நாம் அனுபவிப்பதற்கு முன்னால 2-3 பாசுரங்கள் முன்னால போய் பார்க்க வேண்டும். 99வது பாசுரம், அதுல என்ன ஆழ்வார் பிரார்த்தித்தாருன்னால், பூட்டி வைத்த என்னை நின்னுள் நீக்கல் பூவவண்ணனே. இந்த 2-3 பாசுரங்கள் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சம்வாதம் போல அமைந்திருக்கிறது. உண்மையா எம்பெருமான் பேசினாரா அப்படின்னு கேட்டால், ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் அப்படி பார்க்கும் ஆராய்ந்து இருக்கும் பொழுது ஆச்சாரியர்கள் என்ன காட்டியிருக்கிறார்கள்? எம்பெருமான் இதை நினைத்திருக்கிறான். அந்த நினைவை புரிந்த ஆழ்வார் அந்த நினைவுக்கு பதில் சொல்கிறார். மறுபடியும் ஆழ்வார் சொன்ன பதிலை கேட்டு எம்பெருமான் இப்படி நினைக்கிறான், அதற்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார். ஏன்னா இப்படி இந்த 3-4 பாசுரங்கள் போறது. என்னை நீக்கல் பூவவண்ணனே, என்னை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடாதே அப்படின்னு 99வது பாசுரத்திலே ஆழ்வார் பிரார்த்தித்தார். 100வது பாசுரத்திலே ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? எனக்கு பக்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே. அந்த உன்னிடத்திலே பக்தியை நீ என்னிடத்திலே எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆழ்வார் அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார். அதையெல்லாம் நாம் அனுபவித்தோம். இறப்ப வைத்த ஞான நீசரை கரைக்கோடு எத்துமா பெறற்கரிய மாயனே, பக்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே அப்படின்னு அந்த பாசுரத்திலே தெரிவித்தார். 100வது பாசுரம் அதுவே ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். சம்பிரதாயத்திலே நமக்கு ஆழ்வார்கள்னு ஏற்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆழ்வார்கள் எதற்காக அவதரித்தார்கள், எதற்காக எம்பெருமான் ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் அப்படின்னா அதுக்கு என்ன விடை எங்கே இருக்கிறதுன்னா அந்த 100வது பாசுரத்திலே தான் இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் இந்த பாசுரத்திலே? திருமழிசை ஆழ்வார் ஞான நீசரை கரைக்கோடு ஏத்துமா. அதாவது லோகத்திலே என்ன பண்றா, எல்லாரும் ஞானமே இல்லாத இருக்கா, ஆனா எல்லாரும் தங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறா போலே, சர்வஜரை போலே தங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கரைக்கோடு ஏத்துமா, நீ எனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் என்ன கொடுக்க வேண்டும்? பக்தியான பாசனம் எனக்கு நல்க வேண்டுமே. அந்த ஞான நீசர்களை எல்லாம் கரையேற்றுவதற்கான பக்தியை எனக்கு நீ தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இது பொருந்தவே இல்லையே சுவாமி, என்ன இது கேட்கிறார் ஆழ்வார்? எனக்கு பக்தியை கொடுத்தால் அந்த பக்தியை கொண்டு உன்னுடைய திருவடிகளிலே பக்தி பண்ணி நான் கரையேறி விடுவேன், அதுதானே ஆழ்வார் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லாமல் நீ எனக்கு பக்தியை கொடு, இந்த பக்தியினால உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நான் கரையேற்றுகிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, இதுதான் அப்படியே மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். நம்மாழ்வார் என்ன தெரிவித்தார், அதைத்தான் இவரும் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், இந்த ஆழ்வார்களுடைய ஒரு எப்படி ஆழ்வார்களை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன பண்ணார் எம்பெருமான்? எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தான், சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தான், அதுக்கப்புறம் அவதாரங்கள் எடுத்தான். ஒருத்தரும் அவனை தேடிண்டு வரா போல இல்லை. சரி, அவன் என்ன பண்ணான்? பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே இன்னும் இவர்களிலேயே சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்து பக்தியையும் கொடுத்து, வெறும் ஞானமும் மட்டும் கொடுத்தா போராது, பக்தியை மட்டும் கொடுத்தாலும் போராது. அது பின்னால வருவோம்.
அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக பாசுரங்களை வெளிவரச் செய்து அந்த பாசுரங்களை கொண்டு உலகத்தார்களுக்கு பக்தியை ஏற்படுத்தி அந்த பக்தியின் மூலமாக அந்த பாசுரங்களின் மூலமாக உலகத்தார்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்றுதானே எம்பெருமான் ஆசைப்பட்டான். அப்போ ஆழ்வார்கள் ஒரு 10-12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? மயர்வர மதிநலம் பக்தி ரூபா பண்ண ஞானம்னு சொல்லுவார். ஆழ்வார் மயர்வு அஜ்ஞானம் அற அந்த அஜ்ஞானம் தொலையும்படியான மதிநலம், நலம்னு சொல்லல ஆழ்வார், மதின்னு சொல்லல, மதிநலம்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி ரூபா பண்ண ஞானம், பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், வெறும் இப்போ ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் என்ன கொடுத்தான்? பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தான். இப்போ வெறும் ஞானத்தை மட்டும் கொடுத்துருந்தான்னா ஆழ்வார் என்ன பண்ணியிருப்பார்? அந்த ஞானத்தை கொண்டு நிறைய பாசுரங்கள் பாடியிருப்பார். இந்த 4000 பாடியிருக்கலாம். ஆனால் அந்த பாசுரங்களிலே பக்தி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் பக்தி இருந்திருக்காது. அப்போ அந்த பாசுரம் நம்ம போன்றவர்களுக்கு உபயோகப்படுமானா, இப்போ வேதத்தை எடுத்து பார்த்தோமானால் எவ்வளவோ எம்பெருமானுடைய பெருமைகள் சொல்லி இருக்கிறது வேதத்துல. ஆனால் அந்த வேதத்துக்கு எம்பெருமானிடத்திலே பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால், எங்கேயாவது வேதம் கதறித்தா எம்பெருமானை பத்தி, எம்பெருமான அடையலைன்னா நான் துடிப்பேன், நான் என்னால் இருக்கவே முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு வேதம் எங்கேயாவது கதறித்தான்னா 100 இடத்துல 1000 இடத்துல எம்பெருமானுடைய பெருமையை சொல்லிட்டே போச்சு வேதம். ஆனால் இந்த வேதத்துக்கு எம்பெருமான் பேரிலே பக்தி இருக்கிறதா, எம்பெருமான் கிடைக்கவில்லை, என்னால் தரிக்க முடியவில்லைன்னு சொல்லித்தான்னா அந்த மாதிரி நமக்கு எங்கேயும் தெரியல. அப்போ வெறும் ஞானம் மட்டும் இருந்தால், பக்தி இல்லாத ஞானம் மட்டும் இருந்தால் அது பிரயோஜனப்படாது. சரி, இப்படி பார்ப்போம். ஞானம் இல்லாத பக்தி மட்டும் இருந்ததானால் அது போருமானா, இப்போ ஒரு சிறந்த பக்தர் இருக்கார், அவருக்கு பெருசா ஞானமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் எம்பெருமான்னா ஒரு பக்தி, அவர் எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணி எம்பெருமானை அடைந்து விட்டார். அந்த பக்தியால லோகத்தவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா? அவர் பக்தி பண்ணினார், அவர் எம்பெருமானை விட்டு பிரிய முடியலேன்னு துடித்தார், கதறினார், அவர் மோட்சத்துக்கு போனார். ஆனால் நமக்கு என்ன லாபம்? அவருடைய கதையை தெரிஞ்சுக்கலாமே தவிர நமக்கு என்ன லாபம்னா தெரியல சுவாமின்னு சொல்ல வேண்டியதுதான். அப்போ ஞானமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அதுதான் பக்தி ரூபா பண்ண ஞானம். பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானத்தை தான் எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு கொடுத்தார். அந்த எம்பெருமான் கொடுத்தத அந்த பக்தி ரூபா பண்ண ஞானத்தை அவர் என்ன பண்ணார்? அதை திரும்ப ஆழ்வார் எம்பெருமானத்திலே பிரார்த்தித்தார். ஞானநீசரை கரைக்கோடு ஏத்துமா பெறற்கரிய நின்னபாத பக்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே, அந்த பக்தியை எனக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். எம்பெருமான் ரொம்ப சுலபமா பதில் சொல்லிட்டான். இந்த எதுக்கு இந்த முன்னாடி பாசுரத்தை நாம் ஒரு வாட்டி பார்க்கணும்னா, இது 10 பாசுரமா பிரிச்சிருக்கு, இன்னாருக்கு 10 பாசுரம், இன்னாருக்கு 10 பாசுரம். ஆனால் இந்த பிரகரணங்களை பார்க்கும் பொழுது ஆழ்வார் அந்த மாதிரி 10 பிரிக்கல. அது 4 பாசுரம், 5 பாசுரம், 10 பாசுரம்னு மாறி மாறி வரும். அப்போ நாம திடீர்னு இந்த பிரகரணத்தில் பாதியிலிருந்து ஆரம்பித்தால் அது சொல்றவாளுக்கும் கஷ்டம், கேட்கறவாளுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்போ இங்க என்ன, இந்த முன்னாடி 2-3 பாசுரங்களை பார்த்தால்தான் ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து நின்கண் ஆசையே தொடர்ந்து நின்ன ஆயினேன் அப்படின்னு 98வது பாசுரத்தில் சொன்னார். 99வது பாசுரத்திலே நின்னுள் நீக்கல் பூவ வண்ணனேன்னு சொன்னார். 100வது பாசுரத்தில் பக்தியான பாசனம் எனக்கு நல்க வேண்டுமே, பக்தியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று 100வது பாசுரத்திலே பிரார்த்தித்தார் ஆழ்வார். எம்பெருமான் என்ன கேட்டான்? உனக்கு பக்தி எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு விஷயாந்தரங்களிலே ஆசை போச்சா? விஷயாந்தரங்கள்ல ஆசை வச்சுட்டு இருந்தவாளுக்கு பக்தியை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது பல நிலைகள் சொல்லுவா. முதல்ல எம்பெருமானிடத்துல நாம் எப்படி இருக்கோம்? துவேஷத்தோடு இருக்கும். எம்பெருமான்னா நமக்கு விரோதி, எம்பெருமான் எனக்கு எம்பெருமானுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் எம்பெருமான்னா நமக்கு விரோதின்ற அளவுக்கு நாம் இருக்கோம். அந்த துவேஷத்தை இருக்கக்கூடிய நிலையை நீங்கி நமக்கு என்ன நிலை ஏற்படுகிறது என்னால் அத்வேஷம்னு ஒரு நிலை ஏற்படுகிறது. அத்வேஷம்னா என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கும் எனக்கும் துவேஷம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் எம்பெருமான் கிட்டையும் நான் போக மாட்டேன், போய் சேவிக்க மாட்டேன், கை கூப்ப மாட்டேன், நான் எதுவும் அர்ச்சனை பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் எம்பெருமானை துவேஷிக்க மாட்டேன். இப்போ லோகத்தில் போய் நாம் பார்த்தோம், ஒரு மாட வீதியில் பிரதட்சணமாக போய் பார்த்தோமானால், ஒரு 100 பேர் பார்த்தோமானால் அதில் நாம் எப்படி பார்க்கலாம்? ஒரு 10 பேர் பக்தி இருப்பவர்களை பார்க்கலாம், ஒருத்தர் 2 பேர் எம்பெருமானை துவேஷிப்பவர்களை பார்க்கலாம். ஆனால் மீதி 90, 85, 90 பேர் எப்படி இருப்பார்னா
எல்லாரும் இந்த அத்வேஷத்தோட தான் இருப்பான். அத்வேஷம்னா என்ன? எம்பெருமான் யாரோ நான் யாரோ, எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அவனை நான் துவேஷிக்கவும் மாட்டேன், கிட்டையும் நான் போக மாட்டேன் என்று இருப்பவர்கள். இதுதான் உலகத்தில் நாம் நிறைய பார்ப்போம். இப்போ அத்வேஷம் என்கிற நிலை அது பிறக்க வேண்டும். அத்வேஷம்ன்ற நிலை பிறந்த பிற்பாடு ஆபிமுக்கியம் அப்படின்ற நிலை பிறக்க வேண்டும். அந்த அத்வேஷம் நம்ம கொண்டு போய் ஆபிமுக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்துல தள்ளும். அத்வேஷம்னா என்ன? எம்பெருமான் யாரோ நான் யாரோ, எனக்கு அவனிடத்துல துவேஷம் கிடையாது, பக்தியும் கிடையாதுன்னு சொல்றவன், இதுக்கு அத்வேஷம்னு பேர். ஆபிமுக்கியம்னா எம்பெருமானிடத்துல அபிமுகனாக இருக்கிற நிலை, அதுக்கு தான் ஆபிமுக்கியம்னு பேர். எம்பெருமானா இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எம்பெருமான்னா அந்த பக்கம் பெருமாள் வந்தா இந்த பக்கம் தலையை திருப்பிட்டு போயிட்டு இருந்தோம், அது அத்வேஷம். இப்ப ஆபிமுக்கியம்னு சொன்னால் எம்பெருமான் வரார், பெருமாள் புறப்பாடாருது அப்படின்னா, அப்படியா என்ன புறப்பாடு, நானும் தான் பாக்குறேனே, என்ன நகை சாத்தின்னு இருக்காரா, மாலை சாத்தின்னு இருக்காரா, கொண்டை சாத்தின்னு இருக்காரா, கிரீடம் சாத்தின்னு இருக்காரா அப்படின்னு ஒரு நிமிஷம் எம்பெருமானை அபிமுகமாக எம்பெருமானை பார்க்கிறானே. அப்ப அந்த ஆபிமுக்கியத்தினாலே எம்பெருமானிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஒரு ஈடுபாடு பிறக்கிறது. அப்ப எம்பெருமானிடத்துல கொஞ்சம் ஈடுபாடு பிறக்கிறது. ஈடுபாடு பிறந்தா போருமா? அதுக்கு மேலே ஒரு என்ன நிலை ஏற்பட வேண்டும்னால், அதுக்கு மேலே வைராக்கியம் ஏற்பட வேண்டும். இத்தர விஷயம் எம்பெருமானிடத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கிறது, இதர விஷயங்களிலேயும் ஈடுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்ப இந்த ஈடுபாடு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டாலே பிரயோஜனமே இல்லை. எம்பெருமானிடத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்ப நான் என்ன பண்ணணும்? உடனே மற்ற விஷயங்களிலே எனக்கு வைராக்கியம் பிறக்க வேண்டும். இத்த எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள், விஷயாந்தரங்கள்னு சொல்லுவாள், அந்த விஷயாந்தரங்களிலே வைராக்கியம் பிறக்க வேண்டும். இப்போ முதல்ல அத்வேஷம், அதுக்கு மேல ஆபிமுக்கியம், அதுக்கு மேல வைராக்கியம். அதை அப்படியே படிப்படியா கொண்டு போய் எங்க கொண்டு விடும்? பரபக்தி, உயர்ந்த மேலான பக்தி, பரஞானம், எம்பெருமானை பத்தின பரிபூர்ணமான ஞானம். எம்பெருமானை அடைந்து விட்டார் போலே நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதே. சூழ் விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின என்கிற அந்த திருவாய்மொழியில நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதே அந்த பரஞானம். அதுக்கு மேலே பரமபக்தி. பரமபக்தின்னு சொன்னால் இந்த க்ஷணமே எம்பெருமானை அடையாவிட்டால் என்னால் தரித்திருக்க முடியாது. இப்போ அவரவர்கள் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நாம எந்த நிலையில இருக்கோம்? சுவாமி நான் அத்வேஷத்துல இருக்கனா, ஆபிமுக்கியத்தில் இருக்கனா, வைராக்கியத்தில் இருக்கனா அப்படின்னா அவரவர்கள் யோசித்து பார்க்க வேண்டியதுதான். இன்னொருத்தரை பார்த்து இவர் இந்த நிலையில இருக்காருன்னு நாம சொல்ல வேண்டாம். நாம என்ன நிலையில இருக்கோன்றது நாம யோசித்து பார்த்து கொள்ளலாம். நிச்சயமா நாம் யாரும் பரமபக்தியில இல்லை. ஏன்னா பரமபக்தின்னு சொல்லிட்டாக்கா இந்த க்ஷணம் எம்பெருமானை அடையவில்லைன்னு சொன்னா தரித்திருக்கவே முடியாது, மயங்கி விழுந்துடணும், அது அப்படியே மூர்ச்சாய் விழணும். அப்படி யாரும் விழற மாதிரி தெரியலையே. அதனால நிச்சயமா நாம பரமபக்தியில இல்லை. அப்ப எந்த நிலையில இருக்கோம்னு நாம யோசித்து பார்க்க வேண்டும். ஆழ்வார் இப்போ என்ன நிலையில இருக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம ஆழ்வாருடைய அந்த ஒரு நிலையை நாம் எடுத்து பார்த்தால், பொய் நின்ன ஞானம் தொடங்கி சூழ்விசும் பணிமுகள் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆழ்வாருக்கு பரபக்தி, சூழ்விசும் பணிமுகளிலே ஆழ்வாருக்கு பரஞானம், முனிய நான்முகனையில ஆழ்வாருக்கு பரமபக்தி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம திருமழிசை ஆழ்வாருக்கு இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஆழ்வார் பிரபந்தத்தை முடிக்க போகிறார். 4 96 பாசுரம் ஆயிடுத்து. அதுக்கு மேல திருச்சந்த விருத்தத்துல 100 பாசுரம் ஆயிடுத்து. இப்ப 101வது பாசுரத்துல நாம நிற்கிறோம். இன்னும் 20 பாசுரம் தான் ஆழ்வார் அருளி செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது. அப்ப ஆழ்வாருக்கு இப்ப என்ன நிலை இருக்கிறதுன்னா, கடைசியில ஆழ்வார் முடிக்கும் பொழுது வீடு பெத்ததேன்னு முடிக்க போறார். இப்ப இங்கிருந்து ஆழ்வாருக்கு என்ன ஆரம்பிக்கிறது? இந்த பரமபக்தி ஆகிற நிலை கிட்டத்தட்ட ஆழ்வாருக்கு தொடங்கி விடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அந்த பக்தியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா, உமக்கு விஷயாந்தரங்களிலே உமக்கு ஆசை தீர்ந்துதா சுவாமி அப்படின்னு ஆழ்வீர் என்ன பெருமாள் கேட்டார். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் என்னால், விஷயாந்தரங்களில ஆசை தீர்ந்துதான்னு கேட்கறியே, அந்த விஷயாந்தரங்களிலிருந்து என்னை இழுக்க வேண்டியதும் நீதான் அப்படின்னு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஏதோ நான் முயற்சி பண்ணி என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி அதனால நான் பக்தியை பெறுவதா போல ஏதோ நீ கேட்கிறாயே, பக்தியை கொடுக்க போறதும் நீதான். அந்த பக்தியை கொடுக்கணும்னு சொன்னா விஷயாந்தரங்களிலிருந்து ஆசைகள் அந்த போக வேண்டும், நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் நீ தான் பண்ண வேண்டும். இத்தனை தூரம் பண்ணின உனக்கு இந்த சின்ன காரியத்தை பண்ணவா முடியாது, அதையும் நீயே பண்ணு என்று எம்பெருமானை பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம். அப்ப யோசித்து பார்த்தால், அடியன் முன்னாடியே சொன்னேன், நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா, நிச்சயமா விஷயாந்தரங்கள் இல்லை, ஆசை விட்டு நமக்கு இன்னும் போகல இருக்கு. நிறைய கொஞ்சம் எல்லா விஷயங்களிலேயும் எம்பெருமானத்திலேயும் ஈடுபாடு இருக்கிறது,
மற்ற விஷயங்களிலேயும் ஈடுபாடு இருக்கிறது. சுவாமி இப்படியே சொல்றாரு அப்படின்னா அது உண்மைதானே, சொல்லித்தானே ஆக வேண்டும். அப்படி விஷயாந்தரங்களிலே ஆசை இல்லாதவன் நான் அப்படின்னா அது நிச்சயமா உண்மையா இருக்காது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நாம் அப்படியே மொத்தமா நீக்கிட்டு முழுவதுமா எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆசை வைக்க வேண்டும் என்னால் அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? அதுக்கு என்ன ட்ரைனிங் எடுக்கணுமா, கோர்ஸ் போகணுமான்னா எந்த ட்ரைனிங்கும் நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நம்முடைய மனசானது ரொம்ப சஞ்சலம், மிக மன கிருஷ்ணான்னு சொல்றா போல ரொம்ப சஞ்சலமானது. நம்முடைய முயற்சியால எதுவும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணலாம்னா அவனுடைய திருவடிகளிலேயே பிரார்த்தித்து விடலாம். இந்த விஷயாந்தரங்களிலிருந்து என்னுடைய ஆசையை நீயே போக்கி அருள வேண்டும் அப்படின்னு அதையும் அவனிடத்துல தான் பிரார்த்தித்த வேண்டும். அப்ப இந்த பாசுரத்தை பார்த்தால் நம்ம போன்றவர்களுக்கு ரொம்ப பொருத்தமான, அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ரொம்ப ஏத்த பாசுரம்னு இதை சொல்லலாம். 101வது பாசுரம். பல திவ்ய தேசங்களிலே இந்த பாசுரமானது இரட்டிப்பு பாசுரம், 2 முறை சேவிப்பா. அர்த்த விசேஷங்கள் ரொம்ப முக்கியமான பாசுரங்கள், அதிகமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள்னா 2 முறை சேவிப்பா. இந்த பாசுரம் நிறைய விஷயங்கள் இந்த பாசுரத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இதுவும் 2 முறை சேவிக்க கோஷ்டிகளிலே சேவிக்கப்படக்கூடிய பாசுரம். இறந்துரைப்பதுண்டு வாழிய மணீர் நிறத்தமா பரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தையொன்னு நின்னு நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. ரொம்ப அழகானவை. ஆழ்வார் திருச்சந்தவிரத்தம்னா ஆழ்வார் சொல்லியிருக்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு அர்த்தமே புரியலையே சுவாமி அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா இந்த பாசுரத்துல நமக்கு ரொம்ப சுலபமா ஆழ்வார் முக்கியமான அர்த்தம்ன்றதுனால ஆழ்வார் சுலபமாவே இந்த பாசுரத்துல தெரிவித்து விட்டால், பரந்த சிந்தை ஒன்னி நின்னு நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. விஷயாந்தரங்களிலே எந்த சிந்தையும் எனக்கு போகாமல் உன்னுடைய திருவடிகளிலேயே நான் பக்தி பண்ணும்படியாக என்ன பண்ணணும்? நீ நினைக்க வேண்டுமே. நீ நினைச்சாதான்ப்பா முடியும். நான் என்னுடைய முயற்சியால இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு ஆழ்வாரே சொல்லிட்டாருன்னா அப்ப நாம என்ன பண்ண முடியும்? நிச்சயமா இந்த பாசுரத்தை நாம் எம்பெருமான் முன்னாலே விண்ணப்பிப்பதை தவிர வேறு வழி நமக்கு கிடையவே கிடையாது. ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? இறந்துர ஏமநீர் நிறத்து அம்மா என்று கடல் போன்ற நிலத்தை உடைய சுவாமியே. என்ன எம்பெருமானுடைய கடல் வண்ணன், முகில் வண்ணன் இப்படிலாம் சொல்றோமே, அப்படி கடல் நிற வண்ணனான எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் என்ன சொன்னார்? இறந்துரைப்பது ஒன்று உண்டு. ஐயோ, நான் இடத்துல பிரார்த்தித்து கேட்டுக்கொள்ளக்கூடிய பாசுரம் ஒன்று உண்டு. ஒரு விஷயம் நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். எம்பெருமான் என்ன பண்றான்? ஆழ்வாரை பரிசோதித்து பார்க்கிறான். ஏறெடுத்து பார்க்கவே இல்லை ஆழ்வார். அவன் அப்படியே முகத்தை திருப்பிண்டு எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு இருக்கான். உடனே ஆழ்வார் என்ன சொன்னார்? அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். இறந்துரைப்பது உண்டுன்னு சொன்னார். திரும்பி பார்க்கல. வாழி பல்லாண்டு பல்லாண்டு, வாழி 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 உனக்குன்னார். உடனே ஆழ்வார் ஆஹா மங்களாசாசனம் ஆழ்வார் பண்றாரு அப்படின்னு எம்பெருமான் இத்தனை நாளி அவன் என்ன பண்ணான்? பாராமுகமா இருந்தான். இப்ப ஆழ்வாரிடத்துல அபிமுகனாக அவன் மாறுகிறான். ஆழ்வாரை பார்க்கிறான், மங்களாசாசனம் பண்றார் அப்படின்னு. ரொம்ப அழகான பாசுரம் இது. கீழே ஆழ்வார் அந்த திருக்குடந்தை எம்பெருமானுக்கு கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு வாழின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணார் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றார்? இறந்துரைப்பதுண்டு அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ந்து கூட நாம் புரிந்து கொள்ளலாம். இது எப்படி புரிந்து கொள்றதுன்னா, எம்பெருமானிடத்துல போய் ஒரு பிரார்த்தனை, எனக்கு உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை உண்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமானுக்கு என்ன தோணும்? ஐயோ வந்துட்டான் இவன், ஏதாவது அதை கொடு இதை கொடு, பணம் காசை கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, மனைவி மக்களை கொடு, வீடு வாசலை கொடுன்னு கேட்க வந்துட்டான் அப்படின்னு இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவன் திரும்பிட்டு இருக்கான். உடனே நாம என்ன பண்ணோம்? நான் பிரார்த்திப்பது என்ன அப்படின்னா, உனக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் வாழி அப்படின்னு சொன்னா, ஐயோ பரவாயில்லையே, இந்த பொல்லாத உலகத்திலே ஒத்தொத்தரும் என்னமோ கேட்டு வாய்ந்து எழுவார் விடை கொள்வார் அப்படின்னு இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவன் பல்லாண்டு பாடுறத கேட்கிறானே அப்படின்னு அவனை எம்பெருமானை நம் பக்கல் அபிமுகனாக ஆக்குவதற்கு என்ன வழின்னா வாழின்னு சொல்ல வேண்டியது. எம்பெருமானை பார்த்து இறந்துரைப்பது உண்டு வாழி ஏமனேன் நிறத்தமா, எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா, மண்ணு சீர் வரம் தரும் திருக்குறிப்பில் சிறந்த வரங்களை எல்லாம் அருள்வதையே ரொம்ப இயல்பாக உடைய உன்னுடைய அந்த திருவுள்ளம் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, வைத்ததாகில் நீ எல்லாருக்கும் சிறந்த வரங்களை கொடுப்பாய், எனக்கு ஏதாவது நீ வரம் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு. என்ன வரம் கொடுக்கணும் அப்படின்னா, பரந்த சிந்தை ஒன்றி நின்று, என்னுடைய இந்திரியங்கள் என்னுடைய மனசெல்லாம் இருக்கே இதெல்லாம் என்ன பண்றதுன்னா
எல்லா விஷயத்திலையும் ஆசை வைக்கிறது, விஷயாந்தரங்களிலே எல்லாம் பறந்து திரிகிறது. நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம எம்பெருமானுடைய அடியவர், எம்பெருமானிடத்துல பக்தி இருக்குன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் எம்பெருமானை பற்றி எத்தனை நாள் நினைக்கிறோம், விஷயாந்தரங்களை பற்றி எத்தனை நாள் நினைக்கிறோம் அப்படின்னா, எம்பெருமானை பற்றி நினைக்கிறது 1 மணி காலமா 2 மணி காலம், மீதி 22 மணி காலம் என்ன நினைக்கிறோம், நாம விஷயாந்தரங்கள் தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட நாம் எம்பெருமானை போய் என்ன பிரார்த்திக்கணும்னா, நீ பரந்த சிந்தை, மற்ற இடங்களிலே ஆசையெல்லாம் விட்டுட்டு ஒன்றி நின்று எல்லாம் உன்னுடைய அந்த விஷயத்திலே ஒன்றி நின்று, அதாவது அதிலேயே ஸ்திரமாக நின்று, நீ என்ன நின்ன பாத பங்கயம், உன்னுடைய அந்த தாமரை போன்ற திருவடிகள், திருவடி தாமரைகளை நிரந்தரம் நாம் நினைக்க வேண்டும். நிரந்தரமாக உன்னுடைய திருவடிகளையே நாம் நினைக்கும்படி நான் முயற்சி பண்றேன்னு ஆழ்வார் சொல்லல, நீ நினைக்க வேண்டுமே. என்னுடைய நினைவு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் உன்னுடைய நினைவு நீ நினைத்தாயானால் அது நிச்சயமாக நடந்துவிடும். அதனால நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பாசுரம் நமக்கு ஏத்த பாசுரம். ரெட்டிப்பு பாசுரம் கோயில்களில், திருக்கோயில்களிலே சேவிக்கும் பொழுது 2 முறை இந்த பாசுரம் சேவிக்கப்படுகிறது பல திருக்கோயில்களிலே. ரொம்ப ஆச்சரியம். எம்பெருமான் தான் எல்லாம். நம்முடைய சம்பிரதாயத்துடைய சாரமே என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய இந்த ஜீவாத்மாவுடைய தலையில எதுவுமே கிடையாது, எல்லாம் எம்பெருமான் தான். அப்ப நம்முடைய முயற்சின்னு ஒண்ணு இல்லையா சுவாமி அப்படின்னா, நம்முடைய முயற்சி இருக்கு, ஆனா அதுவும் அவனது இன்னருளே. இப்ப நான் இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம், அப்ப இதெல்லாம் என்னுடைய முயற்சியால வரலையான்னா, எதுவுமே உன்னுடைய முயற்சியால கிடையாது, எல்லாம் அவனுடைய கிருபையினாலே வந்ததுதான். அதுவும் அவனது இன்னருளே. என் உணர்வின் உள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு ஆழ்வாரே சொல்லியிருக்கார். ஆழ்வாரே அப்படி சொல்லிட்டாருன்னா நாம என்ன சொல்றது? அப்போ பரந்த சிந்தை ஒன்னி நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக. ஏதோ இன்னைக்கு நினைச்சேன், நாளைக்கு மறுபடியும் என்னுடைய காரியத்தை பார்க்க போறேன்னு இல்லை, கொஞ்ச நாள் நினைச்ச பெருமாளை, அப்புறம் மற்ற காரியத்துக்கு போயிட்டேன்னு இல்லாமல் நிரந்தரம் நான் உன்னை நினைக்க வேண்டும். அதுக்கு யாரு என்ன பண்ணணும்? என்னுடைய முயற்சி ஏதாவது இருக்கான்னா, நீ நினைக்க வேண்டுமே. உன்னுடைய திருவுள்ளம் அப்படி இருக்க வேண்டும். உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே என்று திருவங்கை ஆழ்வாரும் இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே நம் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு உயர்ந்த பாசுரம் 101வது பாசுரம். அடுத்தது 102வது பாசுரம். அதுல அந்த விஷயத்தை ஆழ்வார் இந்த கீழ்ப்பாசுரத்தில் சொன்னதை அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து மேலும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். விழ்விலாத காதலால் விளங்கு பாத போதில் வைத்து உள்ளுவேனதூன நோய் ஒழிக்குமா தெழிக்கு நீர் பள்ளிமாய பன்னியாய வெண்ணி வீர குன்னினால் துள்ளு நீர் வரம்பு செய்த தொன்னலொன்னு சொல்லிடே. தெழுக்கு நீர், தெழிக்கும் நீர், பள்ளி மாய கொந்தளிக்கின்ற, தெழிக்கும் என்னால் கொந்தளிக்கின்ற கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற சர்வேஸ்வரனே, ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்யக்கூடிய மாயனே, பன்றியாய வெண்ணி வீர என்று மகாவராகமாக திருவவதாரம் பண்ணினவனே, வெண்ணி வீர வெற்றியையே தொழிலாக உடையவனே, துள்ளு நீர் குன்றினால் வரம்பு செய்த தோன்றலே. துள்ளி என்ன பெரிய கடலிலே மரங்கள் என்ன நிறைய மலைகள் மரங்களை எல்லாம் கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணினான்? ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அவன் அப்படியே கடலிலே அணை கட்டினான். அப்படிப்பட்ட சுவாமியே தோன்றல், நீ என்ன பண்ண வேண்டும்? விழ்விலாத காதலால், நீக்கமில்லாத ஒரு அன்பினாலே, விளங்கு பாத போதில் வைத்து, விளங்குகின்ற எம்பெருமானுடைய விளங்குகின்ற பாதார விந்தங்கள், திருவடி தாமரைகள், அந்த பாதார விந்தத்திலே நெஞ்சை வைத்து உள்ளுவேனது ஊன நோய், அந்த திருவடிகளையே தஞ்சமாக நினைத்திருக்கக்கூடிய என்னுடைய எம்பெருமான என்னுடைய உள்ளத்தை மொத்தம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தஞ்சமாக நான் வைத்து விட்டேன். ஆனால் பெரிய நோய் ஒன்று இருக்கு. எனக்கு பெரிய நோய் என்ன அப்படின்னா, என்ன நோய் சுவாமி? ஏதாவது இன்னைக்கு வர வியாதிகள் அந்த மாதிரி வியாதியாருன்னா, ஆழ்வார்கள்னா நோயின்னு எதை சொல்லுவா? நாமெல்லாம் நோயின்னு சொன்னோம்னா சரீரத்தில் ஏக தேசத்தில் வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை தான் நோயின்னு சொல்லுவோம். சுவாமி கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, தலை வலிக்கிறதுன்னு இதை தான் நோயின்னு சொல்லுவோம். ஆனால் ஆழ்வார்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? எதை நோயின்னு சொல்லுவான்னா, இந்த சரீரத்தையே நோயின்னு சொல்லிடும். அப்போ உள்ளுவேனது ஊன நோய், சரீர சம்பந்தமாகிற இந்த நோய், அதை நீ போக்க வேண்டும். நான் என் விஷய ஆழ்வார் என்ன கீழ்ப்பாசுரத்தில்
விஷயாந்தரங்களிலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எம்பெருமான் என்ன சொன்னா, இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆழ்வீர். என்ன இருந்தாலும் இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தில் என்னதான் பக்தி இருந்தாலும் அது திருப்பி ஒரு நாள் தன்னுடைய வேலையை காமிச்சிடும் அப்படின்னு. அப்படியா, அப்போ இந்த சரீரத்தை சம்பந்தத்தையே எனக்கு அறுத்து கொடுத்துடும், வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இந்த கீழ்ப்பாசனத்தில் வைத்த பிரார்த்தனையை இப்போ என்ன பண்றார், இன்னும் தெளிவாக அந்த தெளிவிக்கிறார் எம்பெருமானுக்கு. உள்ளுவேனது ஊன நோய் ஒழிக்குமா ஒன்று சொல்லிடே. ஒரு இந்த இந்த ஊனமாகிற, அதாவது இந்த சரீரமாகிற நோய் இருக்கே, இதை நீ தொலைத்திடு அப்படின்னு கூட ஆழ்வார் கேட்கல. தொலைக்கிறதுக்கு ஒரு வழியாவது சொல்லுன்னு கேட்கல. இன்னும் விசேஷமாக வியாக்கியானத்தில் என்ன காட்டுறாருன்னா, இது தொலைக்க முடியாது, என்னாலெல்லாம் இதை தொலைக்க முடியாது, இதை நீ தான் தொலைக்க வேண்டும். ஆனால் நீ இப்போ என்னமோ என்ன காரணத்தினாயோ நீ தொலைக்க மாட்டேன் என்கிறாய். எனக்கு நீ ஒன்று சொல்ல, இது என்ன தேதியில் நீ கழிக்க போகிறாய் ஏன்னா அதை சொல்லிடு, அதை வச்சுட்டாவது நான் தரித்திருப்பேன். ஏன்னா இது என்னைக்கு இந்த சரீரமாகிற நோய் முடிய போகிறது எனக்கு தெரியவே இல்லை. நானும் ஏதோ இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு காத்துட்டு இருக்கேன். ஆனால் இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து போயிட்டே இருக்கு, என்னைக்கு முடியும்னு சொல்லலை. ஒருவேளை நீ இந்த நாளில் சுவாமி இந்த தேதியில் இந்த நாளில் இந்த நோயானது தீரும் அப்படின்ட்டானா அதையாவது கொண்டு நான் திடமாக இருந்து, அதாவது என்ன, அந்த வார்த்தையை திடமாக நம்பிக்கொண்டு அது வரைக்கும் எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு காலத்தை தள்ளுவேன். அதனால நீ என்ன பண்ணுன்னு கேட்டால், இந்த ஒழிக்குமா தெழிக்கு நீர் பள்ளிமாய பன்னியாய வெண்ணி வீர குன்னினால் துள்ளு நீர் வரம்பு செய்த தோன்னல் ஒன்று சொல்லிடு அப்படின்னு ஆழ்வார் இங்கே என்ன தெரிவிக்கிறார், என்ன எம்பெருமானத்திலே பிரார்த்திக்கிறாருனால், சரீரம் இந்த இந்திரியங்களுடைய ஒரு துன்பத்திலிருந்து இந்திரியங்கள் படுத்துறது என்ன, இந்த இந்திரியங்கள் படுத்துறதுலேருந்து நான் வெளியில வர வேண்டுமானால் நான் என்ன பண்ணணும், முதல்ல அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். ஆனால் எம்பெருமான் என்ன சொல்லிவிட்டான், இல்லை சுவாமி இந்த நோய் ஆனது இந்த சரீர சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்திரியங்கள் படுத்துட்டே தான் இருக்கும், அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எம்பெருமான் சொல்லிவிட்டார். அதனால இப்போ ஆழ்வார் என்ன கேட்கிறார் என்னால், இந்த என்னைக்கு இந்த சரீரமாகிற நோய் அது தீரும்னு நீயே சொல்லிடு. அப்படி சொல்லிட்டாயானால் அது வரைக்கும் ஏதாவது பண்ணி நான் தரித்திருக்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது என்று இந்த 102வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்தது 103வது பாசுரம். எல்லாம் பார்த்தா இந்த ஆழ்வாருடைய பரம பக்தி அது எப்படி இங்கே வெளிப்படுகிறது என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. 103வது பாசுரத்திலேயும் ஆழ்வார் அதுதான் தெரிவிக்கிறார். நான் உன்னுடைய திருவடிகளை சேர்ந்து அனுசந்திக்க போகின்ற நாள் என்னைக்கு எப்பொழுது என அதுக்கு என்ன வழி என அதை தெரிவித்து விடு என 103வது பாசுரத்திலே ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். திருக்கலந்து சேருமார்ப தேவதேவ தேவனே இருக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற நின்மலா கருக்கலந்த காளமேக மேனியாய நின் பெயர் உருக்கலந்தொழிவிலாது உரைக்குமார் உரை செய்யே. திருக்கலந்து சேருமார்ப தேவதேவ தேவனே. திரு என்னால் பெரிய பிராட்டியார், அந்த கலந்து சேரும் மார்ப, இந்த பெரிய பிராட்டியார் நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணி வாழப்பெற்ற திருமார்பை உடையவனே. இந்த மதுப்பினுடைய அர்த்தத்தை ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். திருக்கலந்து சேருமார்ப தேவதேவ தேவனே. தேவதேவ தேவனே என்னால் என்ன அர்த்தம், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. நமக்கெல்லாம் தேவர்கள்னு யாரோ சிலர் இருக்கா, அந்த தேவருக்கு மேம்பட்ட தேவர், எல்லாருக்கும் மேம்பட்ட தேவர் என்னால் கடைசியில் பிரம்மான்னு சொல்றா. அந்த பிரம்மாவுக்கு மேம்பட்ட தேவர் யார் அப்படின்னா அது எம்பெருமான் தான். தேவதேவ தேவனேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆனால் எத்தனை தேவர்கள் உண்டோ அதை நாம் அப்படியே போட்டுட்டே மேலே 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 போட்டுட்டே போகலாம், தேவ 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 தேவன் போட்டுட்டே போகலாம். அப்படி திருக்கலந்து சேரு மார்ப தேவ தேவ தேவனே. இருக்கலம் தேவர் தேவர் தேவனே. தேவர்களுடைய தேவர், அவருக்கு தேவர், அவருக்கு தேவர், தேவ தேவ தேவனே. இருக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற. இருக்கு என்னால் ருக்கு, அந்த ருக்குன்ற வார்த்தை தான் தமிழில் இருக்குன்னு ஆகிறது. அந்த ருக்குகள் சேர்ந்திருக்கின்ற வேதங்களாலே எம்பெருமான் பிரதிபாதிக்கப்படுகிறான். அவன் எம்பெருமான் வேதங்கள் மூலமாகத்தானே எம்பெருமானை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அந்த இருக்குகள் சேர்ந்திருக்கக்கூடிய வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுகையே ஸ்வபாவமாக உடைய எம்பெருமான். இருக்கலந்து சேரும் இருக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற நின்மலா. நின்மலானா என்ன அர்த்தம்,
பரிசுத்தமானவன். மலம் என்னால் தோஷம். நிர்மலன் அப்படின்னு சொன்னால் அந்த தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன், தோஷங்கள் இல்லாதவன். அந்த நின்மலா, அந்த நிர்மலகா அப்படின்ற சப்தம் நின்மலா என்ன எம்பெருமானை விழிக்கிறார். கரு கலந்த காலமேக மேனியாய எம்பெருமானுடைய வடிவழகை வர்ணிக்கிறார். கருக்கலந்த என்ன பொன்னோடு சேர்ந்த காலமேகம் போன்ற மேனியை உடைய. இப்போ நாம் எல்லாம் வானத்தில் கருத்த மேகம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். கருக்கலந்த மேகம் மழை பெய்யும் பொழுது மேகம் கருத்து காணப்படுகிறது. ஆனால் அந்த கருத்த மேகம் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். இன்னொரு இடத்துல அண்ணா உருகு பதத்தில் அண்ணா பொன் தங்கம் பார்த்துருக்கோம். நான் இது ரெண்டும் சேர்ந்து நாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? கருக்கலந்த காலமேகத்தில் தங்கம் இருக்கிறா போல நாம் பார்க்க முடியுமான்னா அது பார்க்கவே முடியாது. இதை தனியாக பார்க்கணும், இதை தனியாக பார்க்கணும். ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும்னா மனசால ஒரு மாதிரி நினைச்சு பார்க்கலாமே தவிர நேர சாட்சாத்தா பார்க்கவே முடியாது. ஆனால் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், இதை நேரில் பார்க்க வேண்டுமானால் எம்பெருமானுடைய திருமேனி தான் அது அப்படின்னு சொல்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி அது நல்லா கருப்பா இருக்கா? அதிலே பெரிய பிராட்டியார் அவள் எங்கே இருக்கிறார்? திருமார்பிலே திருக்கலந்து சேருமார்ப அப்படின்னு சொன்னாரே. அப்படி பெரிய பிராட்டியாரானவள் அவள் பொன்னிறமாக இரண்யவர்ணாம் ஹரிணீம் என்ன அவள் பொன்னிறமாக அங்கே எம்பெருமானுடைய திருமார்பிலே அவள் சேவையை சாதிக்கிறாள். அப்படி இந்த கருத்த காலமேகத்திலே பொன்னிறமான பிராட்டி அது எம்பெருமானுடைய வடிவழகு. இந்த பாசுரத்தில் இந்த ஒரு வரி ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், தம்முடைய ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ அது அப்படியே இங்கே தெரிவிக்கிறார். இவரோட ஆச்சாரியர் யாரு? பேயாழ்வார் தானே. அந்த பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியிலே ஒரு பாசுரம் தெரிவிக்கிறார். பொலிந்திருந்த கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன். பொலிந்திருண்ட கார்வானில், இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி, அதில் சின்ன ஒரு மின்னல், நல்ல கருத்த மேகத்திலே மின்னே போல் தோன்றி ஒரு மின்னல் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அது போல எம்பெருமான் அவர் கொஞ்சம் வித்தியாசமா மின்னல்னு சொன்னார். மின்னலாவது நம்ம எப்பயாவது பார்க்கலாம். ஆனா இவர் என்ன சொன்னார்னா கருக்கலந்த தங்கம் போல அப்படின்னு. ரெண்டும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு சுடருக்காக அவர் மின்னல்னு சொன்னார், இவர் தங்கம்னு சொன்னார். ஆனா இந்த உபமானம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்றார். ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதையே தான் சிஷ்யரும் சொன்னார். அவர் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன் என்ன பெரிய பேயாழ்வார் தெரிவித்தார். இவர் என்ன சொன்னார்? கருக்கலந்த காலமேக மேனியாய, அப்படிப்பட்ட மேனி உடைய ஆய கண்ணபிரானே, உன்னின் பெயர் ஒழிவிலாது, உன்னுடைய திருநாமங்களை ஓயாமல் நிரந்தரமாக உருக்கலந்து, அந்த திருநாமத்தை மட்டும் சொன்னா போருமா? அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள அனுபவத்தோடு அந்த திருநாமத்தை நான் சொல்ல வேண்டும். அதற்கு உரைக்கும் 6 உரை செய்யே. அதற்கு என்ன வழி உண்டோ அதை நீயே தெரிவிக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய ஏதாவது ஒரு வகையால் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று கீழே அது அப்படியே சொல்லிட்டு வர. இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய அந்த நாமங்கள் திவ்யமங்கள விக்கிரகத்தோடைய அந்த நினைவோடு சேர்ந்து அந்த நாமங்களை தாம் வாய்விருவி சதா சர்வ காலமும் அனுசந்திக்க வேண்டும். அதற்கு என்ன வழி உண்டு என நீ தெரிவிக்க வேண்டும் என்று எம்பெருமானை இந்த 103வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அல்ல வியாக்கியானத்தில் கரு என்கிற வார்த்தைக்கு பொன்னையும் காட்டியிருக்கிறார்கள் அர்த்தமாக, இல்லை மின்னலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற. நாம வேணும்னா மின்னலையே வச்சுருவோம். ஏன்னா ஆச்சாரியர் சொன்ன வார்த்தை அப்படியே இருந்துரும் மொழியோ. பொண்ணுன்னு சொன்னா அவர் மின்னலை சொன்னார், இவர் பொண்ணை சொன்னார், ரெண்டும் ஒண்ணுதான் கட்டப்பட்டு சமாதானம் சொல்ல வேண்டும். நேரம் மின்னல்லே வச்சுட்டாக்கா ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதைத்தான் இவரும் சொன்னார்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சுலபமா நாம் சொல்லிவிடலாம். அதனால அப்படியும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இது 103வது பாசுரம். அடுத்தது 104வது பாசுரம். மறுபடியும் இதே பிரார்த்தனையைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தொடர்ந்து வீழ்வில்லாததோர் தொடர்ச்சி நல்க வேண்டுமே அப்படின்னு ஆழ்வார் இங்கே இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். 104வது பாசுரம். கடுங்கவந்தன் வக்கரன் கரன்முரன் சிரமவை இடந்து கூறு செய்த பல்படை தடக்க மாயனே, கிடந்திருந்து நின்னியங்கு போது நின்ன பொற்கழல் தொடர்ந்து வீழ்விலாததோர் தொடர்ச்சி நல்க வேண்டுமே. கடுங்கவந்தன் வக்கரன் கரன் முரண் சிரமவை என்ன நிறைய அசுரர்களை எல்லாம் இங்க எடுக்கிறார். ரொம்ப கடு அப்படின்னா என்ன? ரொம்ப குரூரமான கவந்தன். கபந்தனுடைய சரித்திரம்
நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராமாவதாரத்திலே இந்த கபந்தனை கொன்றான் ராமபிரான். வக்கரன், தந்தவக்கரன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்றான், அவன் தந்தவக்தனுடைய கதை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கா. புராணங்கள் ஒரு மாதிரி சொல்லியிருக்கா, மகாபாரதத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கா. அவனை கண்ணபிரான் அழித்தான் என்ன, இதை மட்டும் நாம் கொள்வோம். திருப்பி அவளுடைய கதைக்கெல்லாம் நாம் போக வேண்டாம். கரண், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரதூஷணர். அந்த கரண் அவனை வதம் பண்ணினான் ராமபிரான். முரண், அவன் யாருன்னு கேட்டால் அவன் நரகாசுரனுடைய ஒரு சேனாதிபதியாக இருக்கிறான். அவன் முரன்றவன், ரொம்ப பலசாலி. அவன் போய் இந்திரனுடைய இந்த லோகத்தை எல்லாம் அவன் பிடித்து விடுகிறான். இந்த கண்ணபிரானுக்கும் நரகாசுரனுக்கும் ஒரு யுத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நரகாசுரனுக்கு உதவி பண்ணுவதற்காக அந்த முரண் அப்படின்றவன் வருகிறான். அவனையும் சேர்த்து கண்ணபிரான் சத்யபாமை பிராட்டியோடு சேர்ந்து அவனையும் முடிக்கிறான், நரகாசுரனையும் முடிக்கிறான். ஆக கவந்தன், வக்கரன், தந்த வக்ரன் இல்லை தந்த வக்திரன், இன்னும் ரெண்டு மாதிரியும் அவனுடைய பெயரை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட அசுரர்கள் அவருடைய கதையெல்லாம் எடுத்துட்டு போனாக்கா நிறைய ரொம்ப பெருசாக போயிடும். அப்படி கவந்தன், வக்கரன், கரண், முரண், சிரமவை, அவர்களுடைய அத்தனை பேர்களுடைய தலைகளையும் என்ன பண்ணான் பெருமான், இடந்து கூறு செய்த அத்தனை பேரையும் சின்னாபின்னமாக ஆக்கிவிட்டான் எம்பெருமான். ஒரு அவதாரத்திலே ஒத்தொத்தர முடித்தது. ஒரு அவதாரத்திலே ஒன்று ராமபிரான் முடித்தான், ஒன்று கண்ணபிரான் முடித்தான், பொதுவாக எம்பெருமான் முடித்தான். இடந்து கூறு செய்த பல்படை தடக்கை மாயனே, ரொம்ப பல வகைப்பட்ட ஆயுதங்களை பெரிய திருக்கைகளிலே உடைய பெருமான். ஒத்தொத்தருக்கு ஒரு ஆயுதம்னு கூட வச்சுக்கலாம். கிருஷ்ணாவதாரத்திலே சக்கராயுதம், ராமாவதாரத்திலே அது வில்லம்பு, எல்லாத்துலேயுமே எம்பெருமானுடைய சக்கராயுதம் ஆவேசித்திருக்கும்ன்றது அது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மாயனே எம்பெருமானே, ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணின எம்பெருமானே, கிடந்திருந்து நின்று இயங்கு போதும். நான் என்னுடைய எல்லா அவஸ்தைகளிலேயும் படுத்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, நின்று கொண்டிருக்கும் பொழுதும் சரி, நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, எல்லா அவஸ்தைகளிலேயும் என்ன பண்ணணும், நின் பொன்கழல் தொடர்ந்து வீழ்வில்லாததோர் என்ன பண்ணணும், இடைவிடாமல் உன்னுடைய திருவடிகளை நான் அனுவர்த்திக்கையாகிற ஒரு தொடர்பு, உன்னுடைய திருவடிக்கும் எனக்கும் உண்டான சம்பந்தம், உன்னுடைய திருவடியை நான் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை, தொடர்ச்சியை நல்க வேண்டும் என்னால் அது நீதான் எனக்கு கொடுக்க. எல்லாம் ஆழ்வார் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், அதை நீதான் கொடுக்க வேண்டும். நான் முயற்சி பண்ணினேன், நான் பண்ண போகிறேன் அப்படி எல்லாம் ஆழ்வார் சொல்லவே இல்லை. அதனால தொடர்ந்து வீழ்வில்லாததோர் தொடர்ச்சி நல்க வேண்டுமே. கீழே பாசுரம், விழ்வில்லாத காதலால் விலங்கு பாத போதில் வைத்து உள்ளுவேன தூண நோய் அப்படின்னு சொன்னார். அங்க விழ்வு, இங்க வீழ்வு. அந்த விழ்வுன்னா அங்க என்ன வியாக்கியானம் காட்டினார், பிரயோஜனாந்தரங்களை எம்பெருமானத்தை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய பக்தி. அங்க விழ்வில்லாத காதலால் விலங்கு பாத போதில் வைத்து அப்படின்னு அங்க தெரிவித்தார். இங்க தொடர்ந்து வீழ்வில்லாததோர் தொடர்ச்சி நல்க வேண்டுமே. இன்னும் உன்னுடைய எந்த அவஸ்தைகளிலேயும் நான் உன்னுடைய திருவடிகளையே தியானிக்கும்படியாக, அதோடு சேர்ந்திருக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை எனக்கு பண்ண வேண்டும் என இந்த 104வது பாசுரத்திலே ஆழ்வார் மறுபடியும் பிரார்த்திக்கிறார். அடுத்த 105வது பாசுரத்திலே மேலும் இந்த பிரார்த்தனைகளையே கொஞ்சம் விவரிக்கிறார் ஆழ்வார். மண்ணையுண்டுமிழ்ந்து பின் இறந்து கொண்டளந்து மண் கண்ணுழல்லதில்லை என்று வெண்ண காலமாயினாய் பண்ணை வெண்ண இன்சொல் மங்கை கொங்க தங்கு பங்கைய கண்ண நின்ன வண்ணம் அல்லதில்லை எண்ணும் வண்ணமே. ரொம்ப அழகான பாசுரம் இது. எம்பெருமான் என்ன பண்ணான், மண்ணையுண்டு பின் உமிழ்ந்து பின் இறந்து அதுக்கு மேலே அளந்து என்ன எல்லாம் தன்னுடைய அந்த சொத்தை எப்படியெல்லாம் காக்க வேண்டுமோ, எந்த சமயத்திலே எதை பண்ணி அதை காக்க வேண்டுமோ அதெல்லாம் எம்பெருமான் ரட்சிக்கிறான். அதை அந்தந்த காலத்திலே அதை பண்ணி, அதாவது ஒரு காலத்தில் என்ன பண்ணான், மண்ணை உண்டு, எல்லா பிரளய காலத்திலே லோகங்களை எல்லாம் உண்டு வயத்திலே வைத்து ரட்சிக்கிறான். அது ஒரு காலம். மறுபடியும் சிருஷ்டி பண்ணணுமே. அப்போ வயத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகங்களை எல்லாம் வெளிநாடு காண உமிழ்ந்து அப்படின்னு அதை எல்லாத்தையும் மறுபடியும் உமிழ்ந்து சிருஷ்டி பண்ண வேண்டும். பிறகு பிரளயம் கழிந்த பிற்பாடு
வெளிப்படுத்தி மண்ணை உண்டு பின் உமிழ்ந்து. ஒரு காலத்தில் என்ன பண்ணான், அந்த மண்ணை இறந்து கொண்டு, இறந்துனால் அது யாச்சகமாக அந்த மண்ணை பெற்றான். மகாபலியிடத்திலே போய் ஒரு யாச்சகனை போலே நின்று இந்த மண்ணை எல்லாம் அவன் பிக்ஷையாக யாச்சகமாக வாங்கினான். அதற்கு மேலே அளந்து கொண்டு, அளந்துனால் அந்த தன்னுடைய 3 அடிகளாலே லோகங்களை எல்லாம் அளந்தானே. திரீணிபதா விசக்கிரமே என்ன அந்த வேதமே கொண்டாடின அவதாரம். அந்த திருவிக்கிரம அவதாரம் எடுத்து லோகத்தை எல்லாம் அளந்தான். அப்ப மண்ணை உண்டு பின் உமிழ்ந்து பின் இறந்து கொண்டு பின் அளந்து என்ன ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு காரியத்தை பண்ணினான். அதுக்கு மேல என்ன பண்ணான்னா, மண் கண்ணுள் அல்லது இல்லை என்று அது அந்தந்த காலத்திலே எம்பெருமான் அதை ரட்சித்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அதுக்கப்புறம் அதை பத்தி அவனுக்கு நினைவே இல்லை சுவாமி. அந்த எப்ப ஆபத்து வருமோ அப்பதான் வருவான். அப்படியா? அந்த மாதிரி கிடையாது. அவன் என்ன பண்ணான், இந்த உலகமானது நம்முடைய கடாட்சம் இல்லாமல் இருந்தால் அது சத்தையே பெற்றிருக்க மாட்டாது என்று திருவுள்ளம் பத்தி அவன் என்ன பண்ணான், அது எப்பவுமே சதா சர்வ காலமும் அந்த லோகங்கள் பேரிலே தன்னுடைய கடாட்சத்தை அவன் வைத்திருந்தான். மண் கண்ணுள் அல்லது இல்லை என்று என்னுடைய கண் பார்வை படலைன்னா இந்த உலகங்கள்லாம் எப்படி சத்தையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவும் அதை கடாட்சித்து கொண்டே இருக்கிறான். சதா சர்வ காலம் ஆபத்து வந்தா காப்பாத்துறது மட்டும் இல்லை, எப்பவுமே அதை கடாட்சித்து உலகங்களை எல்லாம் எம்பெருமான் கடாட்சித்துக் கொண்டு இருக்கிறான். அதுக்கு மேல அப்படி பல காரியங்களை எல்லாம் பண்ணி லோகங்களை எல்லாம் தன்னுடைய சுவாதீனமாக ஆக்கி கொண்டான் எம்பெருமான். காலமாயினாய். காலமாயினாய் அப்படின்னா என்ன அர்த்தம், கால தத்துவத்திற்கு நிர்வாகனே. எம்பெருமான் இட்ட வழக்காக இந்த காலம் இருக்கிறது. பீஷாஸ்மாத் வாத்தப்பவத்தே பீஷோதேதி சூரியா என்ன காலத்தால 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறாரு. யாரை கேட்டுன்னு உதிக்கிறார், எதனால் உதிக்கிறார்னா பயத்தாலே உதிக்கிறார். யாரிடத்திலே பயம்னால், ஐயோ எம்பெருமானிடத்திலே பயம். என்ன பயம், இந்த காலத்திலே சரியா நீ வந்துடணும்னு எம்பெருமான் எப்பயோ ஆக்ஞையை போட்டிருக்கான். அந்த ஆக்ஞைக்கு பயந்துண்டு இந்த தேவதைகள்லாம் என்ன பண்றா, எல்லாம் அந்தந்த காலத்திலே தங்களுடைய காரியத்தை செய்து விடுகிறார்கள். அப்ப மொத்த காலத்துக்கு நிர்வாகன் யாருன்னால் எம்பெருமான் தான் காலத்துக்கு நிர்வாகன். ஆனா ஆழ்வார் காலத்துக்கு நிர்வாகன்னு சொல்லாமல் காலம் ஆயினாயின்னு சொல்றாரு. அவனே காலமாக ஆயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், காலமாக அவனே மாறிவிட்டானா அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு நாம போறோம். இந்த அலுவலகத்துல யார் சுவாமி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். உடனே ஒருத்தர் வந்தால், இதோ போறாரு பாருங்க, இவர் தான் இந்த அலுவலகமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். என்ன பதில் சொன்னார் இவர், நான் இந்த அலுவலகத்துல யார் முக்கியம்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லணும், இன்னார் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ போறாரே இவர் தான் இந்த அலுவலகமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இவர் தான் இந்த அலுவலகம்னா இவர் அலுவலகம் ஒன்னா, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இவர் சொல்றபடிதான் எல்லாமே நடக்கும் சுவாமி. இவர் உண்டுன்னு சொன்னா உண்டு, இவர் இல்லைன்னு சொன்னா இல்லை. இவருடைய ஆளுகைக்கு கீழே இந்த மொத்த அலுவலகம் இருக்கு அப்படின்னு நாம லௌகிகத்துல சொல்லிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி வார்த்தைகள். அப்ப காலமாயினாயின்னு சொன்னா இவன் தான் காலம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலத்துக்கு நிர்வாகன் இவன் தான். இவன் சொன்னபடி அந்தந்த காலத்திலே தேவதைகள் தங்கள் காரியத்தை எல்லாம் பண்ணும் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். வேடிக்கை என்னன்னா, அந்தந்த காலத்திலே இன்னது பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் கட்டளையிட்டு இருக்கிறான். அது தேவதைகள் எல்லாம் விடாமல் அந்தந்த ஒரு சூரியனோ சந்திரனோ இல்லை ஒரு காத்தோ இதுவோ மழையோ எல்லாம் சரியா அந்தந்த காலத்துல அந்தந்த இதை பண்ணிடுறான். நமக்கும் அவன் இந்தந்த காலத்துல இன்னென்ன பண்ணணும்னு இன்னது பண்ணணும்னு கட்டளை எடுத்து வைத்திருக்கிறான். ஆனா நாம பின்பற்றுறோமான்னு கேட்டா நாம பின்பற்றுறதே இல்லை. அப்ப என்ன தெரியறதுன்னா, தேவதைகளுக்கு எம்பெருமானத்துல பயம் இருக்கிறது, சாதாரண மனிதர்களான நமக்கு எம்பெருமானத்துல பயம் இல்லை. சரி என்னதான் பண்ணிடுறான் பார்க்கலாம், அவனுடைய கட்டளைன்னா நான் என்ன பின்பற்றணுமான்னு அப்படின்னு நாம கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது நம்முடைய அனுபவத்திலேருந்தே தெரியக்கூடிய விஷயம். அப்படி காலமாயினாய் பண்ணை வெண்ண இன்சொல் மங்கை கொங்க தங்கு பங்கைய கண்ண. பண்ணை வெண்ண இன்சொல் மங்கை, இப்ப பண்களை எல்லாம் வெல்லக்கூடிய இனிமையான பேச்சை உடைய பிராட்டி, பெரிய பிராட்டி. அந்த பெரிய பிராட்டியாருடைய கொங்கை தங்கு பங்கைய கண்ண, அந்த பெரிய பிராட்டியாருடைய திருமுலை தடங்களிலே பிரியாது வாழ்கின்ற தாமரை கண்ணனே, புண்டரீகாட்சனே. 2 பாசனம் முன்னாடி ஆழ்வார் என்ன சொன்னார், திரு கலந்து சேரும் மார்ப, திரு இவனுடைய திருமார்பிலே எப்பவும் நீங்காமல் இருக்கிறார் அப்படின்னு அதை சொன்னார். இந்த பாசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா,
இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண. எம்பெருமான் பிராட்டியினுடைய திருமலை தடத்திலே நீங்காமல் வாழ்கிறான், இடைவிடாமல் அங்கே இருக்கிறான்னு சொன்னான். அப்ப எப்பேற்பட்ட திவ்யமான சேர்த்தி, அந்த திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி என்பது எவ்வளவு திவ்யமானது. அவர்களுடைய திருவடிகளை, அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை பத்தி இருக்கிற நாம் நிச்சயமா நமக்கு அனுகிரகம் பண்ணாம போய்விடுவானா என்ன என்ன அந்த விஷயத்தையும் சேர்த்து நாம் இங்கே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொங்கை தங்கு பங்கைய கண்ண நின்ன வண்ணம் அல்லது, நின்ன வண்ணம் அப்படின்னா உன்னுடைய வடிவழகு, அந்த வடிவழகை தவிர மற்ற விஷயங்களை எண்ணும் வண்ணம் இல்லை. இந்த வடிவை தவிர வேற தியானிக்கக்கூடிய வடிவம்ன்றது உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்டா அது வேற உருவம் கிடையவே கிடையாது. ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி ஒன்று மாகடலுருவம் ஒத்து நின்ன மூவுருவம் கண்டபோது ஒன்னாம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவந்தானே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் திருநந்தாண்டகத்தில் பாடினாரு. அதுபோல தியானிக்கக்கூடிய வடிவம் எதுன்னு கேட்டா அது உன்னுடைய வடிவம்தான், வேறொரு வடிவம் தியானிக்கக்கூடிய வடிவமே இல்லை என்று இந்த 105வது பாசுரத்திலே அந்த கீழே என்ன சொன்னார், திருவடிகளை தியானிக்கக்கூடிய, இடைவிடாமல் தியானிக்கக்கூடிய பேரை கொடுக்க வேண்டும்னு சொன்னார். அப்பா தியானிக்கக்கூடிய இதுவே உன்னுடைய வடிவம் தானேப்பா. இத்தனை நாளி நான் பிரார்த்தித்தேன் நிறைய விஷயங்களை, அதை நீ கொடுக்குறாயோ இல்லையோ, நாடியன் பிரார்த்தித்தபடி நீ அருள்வாயோ இல்லது அருளாமல் போவாயோ. ஆனால் என்னுடைய உறுதிப்பாடு அத்தியவசாயம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ எனக்கு நான் கேட்டதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் மற்றொரு இடத்துக்கு நான் போக மாட்டேன். களைவாய் துன்பம் களையா முடிவாய் களைகண் மத்திலேன் என்று நம்மாழ்வார் சொன்னாரு. நீ எனக்கு நான் கேட்ட கீழே நிறைய கேட்டுட்டே வந்தேன், எல்லாத்தையும் நீ கொடுக்கறதானா கொடு, இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா, நான் வேற நூத்திரட்ட போறேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உன்னை தவிர வேறொரு விஷயத்தை, வேறொரு உன்னுடைய திருமேனியை தவிர வேறொரு விஷயத்தை நான் தியானிக்க மாட்டேன் என்று ஆழ்வார் தம்முடைய அந்த அத்தியவசாயத்தை இந்த பாசுரத்தில், ஒருவேளை ஆழ்வார் வெறுமை கேட்டு இருக்காரே, உண்மையாவே அத்தியவசாயம் இருக்கான்னு எம்பெருமான் சோதிப்பதாக ஆழ்வார் திருவுள்ளம் பத்தி இந்த பதிலை எம்பெருமானுக்கு தெரிவிக்கிறார் இந்த 105வது பாசுரத்திலே. அடுத்தது 106வது பாசுரம். மறுபடியும் சில அசுர ராட்சசர்களை எல்லாம் எம்பெருமான் அதை எப்படி அவர்களை எல்லாம் கொன்று அவன் பண்ணினானே, அந்த புகழை தவிர வேற ஒரு எனக்கு வேற நேசம் இல்லை நெஞ்சமே என்று 106வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். கருத்தெதிர்ந்த காலனேமி காலனோடு கூட அந்நறுத்தவாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் தொரு கலந்த ஊனமகது ஒழிக்கவன்னு குன்னமுன் பொருத்தனின் புகழ்கலாலோர் நேசமில்லை நெஞ்சமே. அன்று அது ஒரு முன்னொரு காலத்திலே கருத்து எதிர்ந்த அப்படின்னா என்ன கருத்துன்றதுக்கு கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். கருத்து நம்முடைய அபிப்பிராயம்னு சொல்றோமே, அது வேற கருத்து. அது இடைநரா கா போட்டு இடைநரா போட்டு கருத்து, அது வேற. இங்க இருக்கக்கூடியது பெரியரான்னு சொல்றோமே வல்லினரா, அது கருத்து எதிர்ந்த அப்படின்னா ரொம்ப கோபத்தோடு வந்த காலநேமி. எம்பெருமான ஆழ்வாரே பாடும்பொழுது என்ன சொல்றார், கருத்து கஞ்சனை அஞ்ச முனிந்தாய் கார்வண்ணா கடல் போல் ஒளிவண்ணா என்ன கருத்து என்னால் அந்த கோபத்தோடு சீறி பாய்ந்து என்னெல்லாம் சொல்கிறோமே, அதுக்கு இந்த பெரியரா போட வேண்டும். கருத்தெதிர்ந்த காலநேமி, கோபித்து எதிரிட்ட காலநேமி என்கிற அந்த அசுர ராட்சசன் யார் அவன் வந்தான், அவன் காலனோடு கூட அவன் யமலோகம் போகும்படியாக அறுத்த ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய். அவன் தலையை அறுத்த அந்த தலையை அறுப்பு எதை கொண்டு அறுத்தா என்னால் இந்த பஞ்சாயுதங்களாலே என்னென்ன சொன்னார், ஆழி சக்கராயுதம், சங்கு, வில், வாள், தண்டு என்ன 5 ஆயுதங்கள் எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள். அதை ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய். அவன் தலையை அறுப்பதற்காக 5 ஆயுதங்களை, ஆயுத ஆழ்வார்களை திருக்கையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே. தொரு கலந்த ஊனமகது, பசுக்களுக்கு நேர்ந்த ரொம்ப எப்பேற்பட்ட ஆபத்து ஒரு காலத்திலே அந்த கோவர்தன மலைக்கு பிரசாதத்தை எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டான் கண்ணபிரான். எல்லாரும் அந்த பிரசாதத்தை எல்லாம் அந்த மலைக்கு கொடுத்த உடனே என்ன பண்ணான், அவன் நான் தான் கோவர்தனம்னு சொல்லி மொத்த பிரசாதத்தையும் இவனே சாப்பிட்டு விட்டான். உடனே இந்திரனுக்கு கோபம் வந்தது.
அவன் என்ன பண்ணான், அவன் 7 நாள் அவன் கல்மாரி பொழிந்தான். மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மரித்த மலை அப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார் தெரிவித்தாரு. அதுபோல தொரு கலந்த ஊனமகுது, அப்படிப்பட்ட பசுக்களுக்கு நேர்ந்த ஒரு பெரிய ஆபத்து அன்று ஒழிக்க அதையெல்லாம் அப்பொழுதே போக்குவதற்காக முன் குன்னம் பொறுத்த நின் புகழ்களால். இந்த முன் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்க என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் என்னால், அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னே, பொதுவா எம்பெருமான் இத்தனை பேரையும் நம்ம அந்தரியாமியாக இருந்து இத்தனை பேரையும் ரட்சிக்கிறானே, நம்ம கண் முன்னே அவன் தெரிகிறானா, படுகிற கண்ணிலே பட்டு இதெல்லாம் பண்றானா? இல்ல, அவன் என்ன பண்றான், அவன் நம்முடைய கண்ணுக்கு இலக்காகாமல் உள்ளுக்குள்ளே கிடந்து சத்தையை பிடித்து பதிகடந்து சத்தையை கிடந்து நோக்கும் என்னெல்லாம் தெரிவிக்கிறாள். அதுபோல கண்ணுக்கு தெரியாம தான் பண்றான். இங்க என்ன பண்ணான், ஆபத்துன்னு வந்த உடனே அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்னேயே அவன் என்ன பண்ணிட்டான், இல்லை காலத்தாலே முன்னு சொல்லலாம், வேற யாராவது ரட்சிப்பாளா அப்படின்னு அவர்கள் நினைப்பதற்கு முன்னாலே அவன் என்ன பண்ணான், 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்ன ஆண்டாள் தெரிவித்தாளே, அது மாதிரி இங்க என்ன பண்ணான், மற்றவா யாராவது ஆபத்தை போக்க போறாளான்னு அவன் நினைப்பதற்கு முன்னாலேயே தானே என்ன பண்ணிட்டான்னா, குன்னம் பொறுத்த நின் கோவர்தனத்தை குடையாக பிடித்து அவன் என்ன பண்ணான், இந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குறிப்பாக பசுக்களையும் கன்றுகளையும் காப்பாற்றினான். அந்த காலத்திலே அந்த புகழ்களால் அந்த திருக்குணங்கள் இத்தனை பேரும் அந்த பசுக்கள்லாம் எம்பெருமான் வந்து நீ என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கண்ணனிடத்துல வேண்டித்தானே, எந்த பசுவும் வேண்டல, அதுகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டது, அது கட்டத்துல அப்படியே அதுகள் இருந்தது. அந்த கட்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் அவர்கள் கண் முன்னாலேயே நீ அந்த காரியத்தை பண்ணினாயே, அவர்களை ரட்சிக்கக்கூடிய காரியத்தை பண்ணினாயே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாருன்னா என்ன அர்த்தம், ஆழ்வாருடைய பாவம் என்ன இருக்குன்னா, அந்த பசுக்கள்லாம் உன்னை கேட்கவே இல்லை காப்பாத்துன்னு, ஆனா அதனுடைய கட்டங்களை எல்லாம் உணர்ந்து நீயே அந்த பசுக்களை எல்லாம் காப்பாத்தினாய். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு கஷ்டம் இருக்குன்னு வாய் திறந்து வாய் வரைவி நான் கூப்பிடுகிறேன், ஆனா என்னை காப்பாத்த நீ வரமாட்டேன் என்கிறாய். இதான் ஆழ்வார்கள் ஒரு சரித்திரத்தை சொன்னா அதுக்கு பின்னால என்ன பாவம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இங்க கோவர்தன சரித்திரத்தை ஆழ்வார் எடுக்கிறார் அப்படின்னா, அங்க உன்னை பிரார்த்திக்காமல் இருந்த பசுக்களையே நீ காப்பாத்தினாய், இப்போ நான் பிரார்த்திக்கிறேன், அது எப்பேற்பட்ட புகழ், அது குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி, ஏன்னா அது எப்பேற்பட்ட புகழ், அந்த புகழை நான் பாடுகிறேன் இப்போ அப்படின்னா அவனுக்கு அப்படியே ஆழ்வார் நினைவூட்டுறாராம், இது பிரார்த்திக்காத பசுக்களையே நீ காப்பாத்தினாயே, நான் பிரார்த்திக்கிறேனே என்ன நீ காப்பாற்ற மாட்டேன் ஏன்னு ஆழ்வார் அவனுக்கு நினைவூட்டுகிறா போலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. பொறுத்தரின் புகழ்களாலோர் நேசமில்லை நெஞ்சமே, இந்த திருக்குணங்களை தவிர மற்ற எதையும் என்னுடைய நெஞ்சானது நினைக்கவே நினைக்காது, வேற ஒரு விஷயத்துக்கு என்னுடைய நெஞ்சு செல்லாது என்று இந்த 106வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே 107வது பாசுரம் மறுபடியும் சில ராட்சசர்களை எல்லாம் எம்பெருமான் எப்படி கொன்றான் என்று அந்த சரித்திரத்தை சொல்லி அவனுடைய அந்த விரோதி நிரசன சீலத்துவம், விரோதிகள் எல்லாம் நீ போக்கினாய்ன்னு கேள்விப்படுறோம், நிறைய கதைகளில் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு விரோதி இருக்கே, அது நீ போக்க மாட்டேன் என்கிறாய். என்ன விரோதி சுவாமின்னா, எனக்கு விரோதி நான் தான், இந்த சரீரம் தான் எனக்கு விரோதி, இந்த சரீரத்தை போக்குன்னு நான் கேட்குறேன், அதை நீ பண்ண மாட்டேன், எனக்காக நீ கட்டப்பட்டு பஞ்சாயுதத்தை தூக்கணுமா, இல்லை கரதூஷணாதிகள் இந்த 14,000 ராட்சதார்களோடு யுத்தம் பண்ணணுமா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த சரீரத்தை மட்டும் போக்கி கொடுத்தா போறோம். சின்ன பெரிய பெரிய அல்ல கோவர்தனம் குடையா பிடிக்கணுமா 7 நாள், எதுவுமே நீ பண்ண வேண்டாம், பெரிய காரியத்தை பண்ண வேண்டாம், சின்ன காரியத்தை தான் எனக்காக நீ பண்ணணும், ஆனா நீ பண்ண மாட்டேன் என்கிறாய். ஏன்னா அது மறுபடியும் சில எம்பெருமானுடைய அந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி ஆழ்வார் இங்கே பிரார்த்திக்கிறார். 107வது பாசுரம், காய்சினத்த காசிமன்னன் வக்கரன் பவுண்டிரன் மாசினத்த மாலிமான் சுமாலிகேசி தேனுகன் நாசமுத்து வீழ நாள் கவர்ந்த நின் கழற்களால் நேசபாசமெத்திரத்தும் வைத்திடேன் மீசனே. காய்சினத்த காசிமன்னன், கோபமான காசிராஜா, அவன் காசிராஜா யார் என்னால் கண்ணபிரான் மீது படையெடுத்து வருகிறான். இந்த ஜராசந்தன் அவனுடைய கதையை 2 மாதிரியா சொல்லியிருக்கா. ஜராசந்தனுடைய யுத்தத்திற்கு பிறகு அவன் என்ன பண்றான், கண்ணன் தான் கொன்னது பீமன் தான், ஆனா அவனுக்கு இந்த எப்படி கொல்லணும்னு சொல்லி கொடுத்தது கண்ணன்.
அதனால கண்ணனை ஒரு வழி பண்றேன்னு கண்ணன் பேரிலே படையெடுத்து வருகிறான் அந்த காசி மன்னன். அதாவது பவுண்டரகன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, பவுண்டரக வாசுதேவன், காசினத்த காசி மன்னன், வக்கரன், பவுண்டிரன், தந்தபக்தனுடைய சரித்திரம் தான் அது. காசி மன்னன் யாருன்னா அந்த பவுண்டரகனுடைய அவன் நண்பனம். பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தர் இருந்தான். அவர் என்ன பண்ணா, கையில சங்கு சக்கரத்தை வச்சுட்டு நான் தான் பரம்பொருள்னு அவன் சுத்தின்னு இருந்தான். இது கண்ணபிரான் பார்த்தான். ஒரு நாள் அவனை முடித்து விட்டான் பவுண்டிரன். அதுக்கு மேலே அவனுடைய நண்பனான இந்த காசி மன்னன் அவன் இவன் பேர்ல போர் எடுத்து வந்தான், இவனையும் முடித்தான். எல்லாம் எத்தனை கதைகளை சொன்னாலும் நமக்கு யாருக்கு என்ன பண்ணான்னு குழப்பம்தான். ஆனால் எம்பெருமான் இதை என்ன தெரிஞ்சுக்க வேணும்னு கேட்டால், இத்தனை பேருக்கு வந்த ஆபத்தை எல்லாம் நீ போக்கினாயே, என்னுடைய ஆபத்தை போக்கலையேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி காசினத்த காசி மன்னன், வக்கரன், வக்கரனுடைய சரித்திரம் கீழே பார்த்தோம், பவுண்டிரன், பவுண்டரக வாசுதேவன், அதுக்கு மேலே மாசினத்த மாலி, மாசுமாலி என்ன, மாலி சுமாலி என்ன இருவர் இருந்தா. அவளும் லங்கா ராஜ்யத்தை அபகரித்திருந்தார்கள். அவர்கள் ராவணனுடைய அதாவது மூதாதையர்கள்னு நினைவு. லங்கா ராஜ்யத்தை அபகரித்திருந்தார். அவர் எம்பெருமான் என்ன பண்ணான், அவன் வந்து இவனை கருடாருடனாக வந்து இந்த மாலி சுமாலியை அவன் கொன்றான். அவன் என்ன பண்ணார், ஆழ்வார் சொன்னார், ஆளியை காண்பரியாய் அரிகான் நரியாய் அரக்க ரூளையிட்டு இளங்க அரக்க ரூளையிட்டு இளங்க புக்கு பிளம்பு கொடிப்ப மீடியம் புள்ளைக்கடாய் விரல் மாலியை கொன்று பின்னும் ஆழியர் புன்னங்கள் செய்து நம்மாழ்வார் தெரிவித்த மாலியை கொன்று என்ன ஆழ்வார் தெரிவித்தார். இவரும் எல்லாரும் நாசமுத்து வீழ அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனால் அதுவே புராணங்கள்ல இந்த மாலி சுமாலியோடைய கதையே வேறமா ரெண்டு மாதிரியாகவும் சொல்லியிருக்கு. எம்பெருமான் வதம் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கா, இல்லை அவளை ஏதோ பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டான்னு அது வேற இடத்துல சொல்லியிருக்கா. அதனால் இந்த கதைக்குள்ளா உள்ள நம்ம போனோம்னாக்கா நமக்கு குழப்பம்தான் மிஞ்சும். அதனால கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்பெருமான் இத்தனை பேரை ஆபத்து, யாருக்கு ஆபத்து வந்தாலும் எம்பெருமான் அத்தனை பேருடைய விரோதிகளையும் போக்குவான். மாசினத்த மாலிமா சுமாலி கேசி, அது கேசி என்கிற அசுரன். அதுக்கு மேலே தேனுகன், தேனுகன் என்ன ஒரு அசுரன். எல்லாம் குதிரையினுடைய வடிவிலேயும் பசுவினுடைய மாடினுடைய வடிவிலேயும் பல அசுரர்கள் வந்தார். எல்லாரையும் கண்ணபிரான் எல்லாம் கொன்றான். நாசமுத்து வீழ, இத்தனை பேரும் நாசமுத்து வீழ, நாள் கவர்ந்த நின் கழற்களால், அத்தனை பேரும் கீழே விழுந்து அவர்களுடைய வாழ்நாளை எல்லாம் அபகரித்த உன்னுடைய கழற்களால், உன்னுடைய திருவடிகளுக்கு தவிர என்ன பண்ணணும், எத்திரத்தும் நேசபாசம் வைத்திடேன், இதை தவிர வேறொரு இடத்திலே என்னுடைய ஆசாபாசத்தை நான் வைக்க மாட்டேன். எம்பெருமானுடைய திருவடியை தவிர என்னுடைய ஆசாபாசத்தை வேற இடத்துல வைக்க மாட்டேன்னு ஆழ்வார் சொன்னார். நாம் எப்படி இருக்கோம்னு கேட்டா நினைச்சு பார்த்தால், எம்பெருமான் மற்ற இடத்துல எல்லா இடத்தையும் ஆசாபாசம் வைப்பேன் சுவாமி, எம்பெருமான் திருவடியில மட்டும் வைக்க மாட்டேன் அப்படின்னு நாம இருக்கோம். ஆனால் ஆழ்வார் உன்னுடைய திருவடிகளை தவிர வேற எங்கேயும் நான் ஆசாபாசத்தை வைக்க மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். அது 107வது பாசுரம். அடுத்தது 108வது பாசுரம், ரொம்ப உயர்ந்த பாசுரம். இது போல ஆழ்வார்கள், எத்தனை ஆழ்வார்கள் இந்த மாதிரி பாசுரங்கள் பாடியிருக்காருன்னு தனியா நாம பார்க்க வேண்டும். ஆழ்வார்கள் எல்லாரும் ஒரே மிடராக என்ன சொல்றா அப்படின்னா, உடனே மோட்சம் வேணும், இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை, எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு ஆழ்வார் சொல்றார். ஆனா அத்தனை ஆழ்வார்களும் ஒரு சமயத்திலே என்ன தெரிவிக்கிறார்கள் என்னால், எனக்கு மோட்சம் வேண்டான்னு தெரிவிக்கிறார். நம்ம ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார், தொடர்புடைய ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார், திருமணிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஐயோ, ஆழ்வார்கள் கூட மோட்சம் வேண்டான்னு தெரிவிப்பாளா? அது கூட எப்படி சுவாமி, மோட்சம் வேணும் தானே இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருந்தா அப்படின்னா, மோட்சம் ஒரு விஷயம் நாம் எப்போ வேண்டான்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை காட்டிலும் உயர்ந்த விஷயம் ஒன்று கிடைத்து விட்டதானால் அப்போ இந்த விஷயம் வேண்டான்னு சொல்லுவோம். 10 ரூபா வேணுமா 50 ரூபா வேணுமா அப்படின்னா, 50 ரூபா கிடைக்கிற வரைக்கும் 10 ரூபாயை நாம் ரொம்ப ஆசையாக வச்சுட்டுருப்போம். கையில் 50 ரூபா கிடைச்சிட்டா, இல்லையே சுவாமி நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுப்பேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் 50 ரூபா கையில் கிடைச்சிட்டாக்கா 10 ரூபா பொருள்னு வச்சுப்போம். ஒருவேளை 10 ரூபா பொருள் ஒன்று இருக்கு, 1000 ரூபாய் பொருள் ஒன்று இருக்கு. அப்போ எதை நாம் ரொம்ப ஆதரத்தோடு வைப்போம்னா, 1000 ரூபாய் பொருள் கிடைக்கிற வரைக்கும் 10 ரூபாய் பொருளை வச்சுப்போம். 1000 ரூபாய் பொருள் கிடைத்து விட்டதானால் இந்த 10 ரூபாய் பொருளை தூக்கி போட்டுருவோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஆழ்வார்கள் இந்த மோட்சத்தை வேண்டான்னு ஆழ்வார்கள் நிறைய பேர் தெரிவிக்கிறார்கள். அப்படி மோட்சம் வேண்டாம், எனக்கு வேற ஒன்று, தன்னாழி மோட்சம் தானே கேட்டுட்டு இருந்தார். இந்த சரீர சம்பந்தத்தை அறுத்து கொடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆழ்வார் கேட்டுட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஆழ்வார்
எனக்கு மோட்சம் வேண்டான்னு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? கேடில் சீர் வரத்தனாம் கெடும் வரத்தயனரன் நாடினோடு நாட்டமாயிரத்தன் நாடு நன்னினும் வீடதான போகமெய்தி வித்திருந்த போதிலும் கூடுமாசை அல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே. வீடதான போகமெய்தி, மோட்சமே எனக்கு கிடைத்தாலும் எனக்கு வேண்டான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன காரணம்ன்றதை பார்ப்போம். கேடில் சீர் வரத்தனாம் அயன், அழிவில்லாத சம்பத்தை உடைய வரம் பெற்ற அயன். அயன்னா யாரு? பிரம்மா. சுவாமி, பிரம்மாவுக்கெல்லாம் அழிவு உண்டுன்னு சொல்லியிருக்காளே, இவருமோ அழிவில்லாதன்னு சொல்றாரு அப்படின்னா அழிவு உண்டு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பிரம்மாவுடைய ஆயுசுன்னா அந்த கணக்கை போட்டால் அதுவே 1.5 மணி காலம் உபன்யாசம் பண்ணணும். அந்த ரொம்ப நாள் ஆகும். அது இப்போ ரொம்ப நாள் ஆகுன்றத சொல்றதுக்கு ஆழ்வார் என்ன சொல்றார்? அழிவில்லாதன்னு சொல்லிடுறார். அழிவில்லா இன்னைக்கு நாளைக்கு போகாது, ரொம்ப நாள் ஆகும். அப்படின்னா அழிவில்லாமல். கேடில் சீர் வரத்தனாம் அயன். அதுக்கு மேலே கெடும் வரத் அரண். அரண்னால் ருத்ரன், எல்லாரையும் முடிக்க வேண்டும். இந்த சம்ஹாரத்துக்கு பண்ணக்கூடிய வரத்தை பெற்ற இவன் யாரு? ருத்ரன். அவன் நாடினோடு, அவனுடைய நாடுகளோடு கூட. பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வேணுமா? வேண்டாம். இவன் ருத்ரனுடைய லோகம் வேண்டாம், வேணுமா? அதுவும் எனக்கு வேண்டாம். அதுக்கு மேலே நாட்டம் ஆயிரத்தன் நாடு நன்னினும். நாட்டம் என்னால் கண்ணுக்கு நாட்டம்னு பேர். அந்த நாட்டம் ஆயிரத்தன், இந்திரனுக்கு தான் 1000 கண்ணுடை இந்திரனாருக்கென்று. 1000 கண்ணு இந்திரனுக்கு இருக்கும். எம்பெருமானுக்கு சகஸ்ர சீர்ஷா புருஷா சகஸ்ராட்சா, எம்பெருமானுக்கு 1000 கண்ணு இருக்கு, ஆயிரக்கணக்கான கண்கள். இந்திரனுக்கு 1000 கண்ணுன்னு சொல்லியிருக்கு. நாட்டம் ஆயிரத்திரன். அந்த இந்திர லோகம் எனக்கு கிடைப்பதானாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இது என்ன தெரியுமே, இந்த சத்தியலோகமும் இந்திரலோகமும் ஆழ்வார்கள்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்கவே மாட்டா. ஏன்னா எல்லாமே ஒரு நாள், அந்த போகமும் ஒரு நாள் முடிஞ்சிடும். ரொம்ப அல்பமான போகம், திரும்பி வர வேண்டியது தான். அதனால் ஆழ்வார்கள் இதையெல்லாம் பெருசாக விரும்பினதே கிடையாது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே, இது வரைக்கும் ஆச்சரியம் இல்லை. இனிமே ஆழ்வார் சொல்ல போகிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது என்ன சொன்னார் அப்படின்னா, வீடதான போகமெய்தி வீத்திருந்த போதிலும், எனக்கு மோட்சமாகிற அந்த அனுபவத்தையே பெற்று ஆனந்தமயமாக இருப்பதானாலும் அதுவும் வேண்டாம். ஆழ்வார் வேண்டான்னு சொல்றாரு, மோட்சத்தையே வேண்டான்னு சொல்றாரு. நன்னா ஒரு வாட்டி ஊனி படிச்சு பார்க்கலாமா? நிச்சயமாக ஆழ்வார் சொல்லியிருக்காரா? ஆமா சொல்லியிருக்கார். இந்த ஆழ்வார் மட்டும் இல்லை, பல ஆழ்வார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது என்ன என்ன வேற என்ன வேணும்? அப்ப மோட்சம் வேண்டாம்னா அதை விட உயர்ந்ததா ஆழ்வாருக்கு ஏதாவது கிடைச்சிருக்கணுமே. என்ன கிடைச்சது? இல்லை என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, கூடும் ஆசை அல்லது. அந்த எம்பெருமானோடு கூட வேண்டும் கூட வேண்டும் என்று இந்த மனோரதம் இருக்கே, அந்த மனோரதத்தை காட்டிலும் மோட்சம் ஒன்றும் பெருசே இல்லை. இந்த மனோரதம் எனக்கு தொடர்ந்து நீடிக்குமானால் எனக்கு மோட்சமும் தேவையில்லை. இதை நான் ஒன்று குறிப்பில் கொள்வேனோ, இந்த மனோரதத்தை தவிர வேறு ஒரு விஷயத்தை நான் நினைத்து கூட பார்ப்பேனோ என்று ஆழ்வார் கேட்கிறார். ஆழ்வார் அப்படியே நம்ம ஆழ்வாருடைய பாசுரத்தை தான் திருமழிசை ஆழ்வார் சொன்னார்னு சொல்றதா, இல்லை திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்தை தான் நம்ம ஆழ்வார் சொன்னார் அப்படின்னு சொல்றது? நின்புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மத்தினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்னருளும் வான். பெரிய திருவந்தாதிலே ஆழ்வார் நம்ம ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? என்ன நீ ஏதோ மோட்சத்துக்கு போய் அங்க போய் பெரிய அனுபவம்னு சொல்றாளே, அதெல்லாம் என்ன பெரிய அனுபவமா? என்ன எது பெரிய அனுபவம்? என்னுடைய அபிப்பிராயத்தாலே என்னால் நின் புகழில் வைகும் தன் சிந்தை, எம்பெருமானை பத்தி எந்த லோகத்திலேயாவது இருக்கட்டும், ஏதோ ஒரு லோகத்துல எம்பெருமானை பத்தி நினைத்து கொண்டிருக்கையாகிற இந்த அனுபவம் இருக்கிறதை, இடைவிடாமல் எம்பெருமானை நினைத்து கொண்டிருக்கையாகிற இந்த அனுபவம் இருக்கே, இதை விட மோட்ச அனுபவம்ன்றது ரொம்ப பெருசான. அது என்னமோ சொல்றா சாஸ்திரங்கள்ல, எனக்கு என்னமோ அது பெருசா தோணல. இதுதான் என்னுடைய பெரிய அனுபவம். நின்புகளில் வைகும் தம் சிந்தையிலும் இனிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்னருளும் வான் என்று பெரிய திருவந்தாதிலே தெரிவித்தார். திருவாசிரியத்திலேயும் நம்மாழ்வார் இதே விஷயத்தை தான் தெரிவித்தார். 2வது பாசுரத்திலே அவர் என்ன சொன்னார்? உலகு படைத்துண்டவெந்தை அரைகடல் சுடற்பூன் தாமரை சூடுதற்கு அவாவு ஆறுயிருகியுக்கா நேரிய காதல் அன்பிலின்பியின் தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கசைவோர் அசைக திருவொடும் அறிவிய இயற்கை மாயா பெருவிரலுலகம் மூன்னினொடு நல்வீடு பெரினும் கொள்வதென்னுமோ தெள்ளியோர் குறிப்பே. அவாவு ஆறுயிர் உருகி நிற்க, அந்த எம்பெருமானை அடைய வேண்டும், எம்பெருமானை பற்றின நினைவு அது முழுக்க நாம் இடத்திலே இருக்கும் பொழுது
நல் வீடு பெறினும் கொள்வது எண்ணுமோ தெள்ளியோர் குறிப்பு. மோட்சம் பெரிய அனுபவம் என்ன? மோட்சம் ஒன்றும் பெரிய அனுபவமே கிடையாது. தெள்ளியோர் நல்லா தெளிந்த ஞானத்தை உடையவர்கள் இந்த மோட்சத்தை எல்லாம் விரும்புவாள்ன்னு நிச்சயமா விரும்பவே மாட்டார்கள் என்று நம்மாழ்வார் திருவாதிரியத்திலே தெரிவித்தார், பெரிய திருவந்தாதியிலே தெரிவித்தார். அதே தாம் திருமழிசை ஆழ்வாரும் இங்கே என்ன தெரிவிக்கிறார்? எனக்கு கூடும் ஆசை அல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே வீடதான போகமெய்தி வித்திருந்த போதிலும் கூடும் ஆசை அல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே. இந்த எம்பெருமானை அந்த சேர வேணும் என்ன எம்பெருமானை சேர்ந்து அவனை அனுபவிக்கிற மனோரதம் அது இருக்கட்டும். இந்த சேர வேண்டும் என்கிற மனோரதம் அது இருக்கிறதே, அந்த ஆசையை விட மோட்சானுபவம், அந்த அனுபவத்தை விட இப்ப வரப்போறான் இன்னைக்கு வரப்போறான்னு நம்ம அந்த எம்பெருமானுக்காக காத்து கொண்டிருக்கிறோமே, அதை விட மோட்சானுபவம் என்ன பெருசா? என்ன தொடர் எப்படி ஆழ்வார் என்ன சொன்னார்? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன். என்ன அந்த இங்க இந்த திருவரங்கத்திலே இருக்கிறது. அவர் சொன்னார், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் எம்பெருமானுடைய நாமத்தை எல்லாம் சொல்ற அந்த அனுபவத்தை விட இந்த மோட்சானுபவம் பெருசான்னு அவர் கேட்டார். திருவடி அவர் ராமாயணத்திலே பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணார்? அவர் பாவோ நானியத்திர கச்சதி, மோட்சம் வேண்டான்னு அதை வாங்கி அவர் பெத்தே கொண்டு விட்டார். இந்த திருமழிசை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், தொண்டர்படி ஆழ்வார்லாம் மோட்சம் வேண்டான்னு சொன்னான். ஆனால் கடைசியில் மோட்சத்துக்கு போயிட்டார். ஆனால் திருவடி என்ன பண்ணார்? அவர் பிடிச்ச பிடி விடமாட்டான்னு சொல்லுவாள், அந்த மாதிரி மோட்சம் வேண்டான்னு பிடிச்சார். இன்னி வரைக்கும் அவர் மோட்சத்துக்கே போல அவர் சிரஞ்சீவியா இங்கே இருக்காருன்னு பார்க்கிறோம். இப்போ உயர்ந்த பக்தர்கள் எல்லாரும் நினைக்க எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத்த மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு அவர் இன்னி வரைக்கும் அவர் மோட்சத்துக்கு போகாமல் ராமனுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோமே. அப்போ உயர்ந்த அடியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் என்ன பண்றா? மோட்சம் வேணும்னு கதறுகிறார். ஆனா மோட்சம் வேண்டான்னு இன்னொரு பக்கம் சொல்றோம். ஏன் வேண்டாம் மோட்சம் அப்படின்னால், அதை விட உயர்ந்தது எம்பெருமானை சேரப்போகிறோம் என்று அந்த மனோரதம் இருக்கிறதே, அந்த மனோரதம் நமக்கு நிரந்தரமாக இருக்குமானால் அது மோட்சத்தை விட அது பெருசு என ரொம்ப உயர்ந்த அர்த்தம். இதுவும் சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தம். இந்த 108வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். நல்ல வீடதான போகமெய்தி வீத்திருந்த போதிலும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்தது 109வது பாசுரம். இதுவும் ரொம்ப முக்கியமான பாசுரம். இங்கே எம்பெருமான் பல விதமாக அவதரிக்கிறான், பல அவதாரங்கள் எடுக்கிறான். அந்த அவதாரங்கள் எதற்காக எடுக்கிறான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்கமீது பெத்தியோய் செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவன் என்று இருக்குவாய் முனிக்கணங்களேத்த யானுமே தினேன். பெருமான் என்ன பண்ணான்? வாமனனாக அவதரித்தான். எதுக்கு ரொம்ப குள்ளமான குறிய மானியாக அவதரித்தான். லோகத்தில் எத்தனையோ பேர் நாம் குறிய மானாக பார்க்கிறோம். அவர்கள்லாம் ஏன் வாமனனாக இருக்கிறார்கள் அப்படின்னா, ஏதோ கர்ம சுவாமி ஏதோ பாவங்கள்லாம் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி ஒரு அவளுக்கு குறிய மானுருவு கிடைத்து விட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பெருமான் என்ன பண்ணான்? திருவிக்கிரமனாக வளர்ந்தான். இதெல்லாம் எதனால நடந்தது? கர்மம் நாம ஒருத்தர் குள்ளமா பார்க்கிறோம், ஒருத்தர் உயரமா பார்க்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கர்மத்தின் காரணமாக வந்தது. எத்தனையோ ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள், அதன் மூலமாக ஒருத்தனுக்கு குள்ளமான உருவு கிடைக்கிறது, ஒருத்தனுக்கு உயர்ந்தவனாக கிடைக்கிறான், கருப்பா பிறக்கிறான், செவப்பா பிறக்கிறான், புத்திசாலியா பிறக்கிறான், முட்டாளா பிறக்கிறான், எத்தனையோ விதங்கள் பார்க்கிறோம். ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான்? சுருக்குவாரை இன்னியே, சுருங்குவதற்கு காரணமான கர்மம் ஒன்றும் இல்லாமல் சுருங்கினாய், ரொம்ப வாமனனாக நீ சுருங்கினாய். அதுக்கு மேலே சுருங்கியும் அப்படி வாமனனாக வந்து அவதரித்த காலத்திலேயும் பெருக்குவாரை இன்னியே, உடனே என்ன ஆயினான்? திருவிக்கிரமனாக வளர்ந்தான். சின்னவனாக இருக்கிறவன் வளர்ந்தான். ஆனால் ஏதோ ஒரு கர்ம விசேஷம் இருக்கணுமே. எம்பெருமானுக்கு ஏதாவது கர்மம் உண்டான்னா எம்பெருமானு எந்த கர்மமும் கிடையாது. ஆனால் திடீர்னு சுருங்குகிறான். திடீர்னு பெருக்குவாரை இன்னியே பெருக்க மீது பெத்தியோய், திருவிக்கிரமாக வளர்த்தி பெற்ற பெருமானே. எம்பெருமானுக்கு கர்மம் இல்லை அப்படின்னா ஏன் அவன் சுருங்குறான்? ஏன் அவன் மறுபடியும் வளர்கிறான்? மாறி மாறி இதெல்லாம் பண்றானே, எதற்காக பண்ணுகிறான்? யாருக்காக பண்ணுகிறான் அப்படின்றது கேள்வி. இப்போ எம்பெருமான் வாமனனாக அவதாரம் பண்றான், திருவிக்கிரமாக அவதாரம் பண்றான், இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்றார்?
செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவ தேவன் என்று. செருக்குவார்கள் லோகத்திலே அகங்காரிகள், அகமேவ பரந்தத்துவம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. எம்பெருமான் தான் சொல்லணும் அந்த வார்த்தையை, ஆனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா லோகத்தில். அப்படிப்பட்ட செருக்குவார்கள், செருக்கை உடையவர்கள், தீக்குணங்கள் அகங்காரம் மமகாரங்களாகிற தீய குணங்களை போக்கியருளின தேவாதி தேவதேவனே தேவாதி தேவனே. அப்படி அகங்காரிகளுடைய அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் தொலைத்து அவர்களையும் தொலைக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல என்ன தெரிகிறது என்னால், கண்ணபிரான் கீதையிலே சொன்னாரே, பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. நிறைய அவதாரங்கள் நானும் எடுக்கிறேன் அர்ஜுனா, நீயும் நிறைய வாட்டி நிறைய பிறப்புகள் பிறக்கிறாய். ஆனால் என்னுடைய பிறப்புக்கும் உன்னுடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ கர்மம் காரணமாக பிறக்கிறாய், நான் கிருபை காரணமாக பிறக்கிறேன். அப்படியா? அப்படி என்ன எதுக்காக பிறக்கிறாய் அப்படின்னு கேட்டா, ஆனா அங்க அவனுடைய அவதார பிரயோஜனம்னு சொல்றானே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்ன அவன் என்ன பண்றான், நல்ல சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையோ. அதுல அந்த துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் அப்படின்ற காரணத்தை மட்டும் இங்க நாம் எடுத்துப்போம். செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவ தேவனே. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரயோஜனத்தை முக்கியமா சொல்றார். இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்றார், இந்த பிரயோஜனத்தை துஷ்டர்களை அழிப்பதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். பகவத்கீதையிலே பார்க்கும் பொழுது, கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் சுவாமி எம்பெருமானாருடைய வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றார், சாது பரித்ராணம் தான் முக்கியம் அப்படின்னு. அந்த துஷ்கிருத் விநாசனம்ன்றது அது ஆனுஷங்கிகம்னு சொல்றார். அது அந்த பிரகரணத்துல. இந்த பிரகரணத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, இது முக்கியமான துஷ்டர்களை அழிப்பதற்காகத்தான் அவர் பண்ணுகிறார். இதெல்லாம் மனசிலே கருத்திலே கொண்டுதான் நஞ்சியர் என்ன சொல்லுவாராம், ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபசாரம் பொறாமை என்று ஜீயர் அருளிச்சை இவர். எத்தனை வாட்டி சொல்றது அந்த அந்த சூத்திரத்தை, எத்தனை வாட்டி சொன்னாலும் ரொம்ப ஆனந்தமான சூத்திரம் அது. ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபசாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர். நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் என்ன சொல்லுவாராம் எப்பவுமே அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரன் அவதாரம் பண்றானே அது எதுக்குன்னா, யாரோ ஒரு பாகவதர் இருக்கா, அவரை இன்னொருத்தன் அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான். அப்படி என்னுடைய பிள்ளை என்னுடைய குழந்தை போல ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நீ துன்பம் கொடுக்குறியான்னு அவர் என்ன பண்ணா, நேர எம்பெருமான் ஓடி வந்து என்னுடைய கையால் ஒன்று ஒரு அறை வச்சா தான் எனக்கு திருப்தின்னு சொல்லி ஓடி வந்து அந்த விரோதியை அழிக்கிறானோ. அதுதான் முக்கியமான காரணம். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபசாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர். அது அந்த இந்த பாசுரத்தை உட்கொண்டு அந்த விஷயத்தை அவர் அருளி செய்திருக்கலாம் என்றும் நாம் நினைக்க தோன்றுகிறது. சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்கமைது பெத்தியோய். எதுக்காக எம்பெருமான் சுருங்கியும் பெருக்கியும் பிறக்கிறான் அப்படின்னால், செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவ தேவனே. அகங்காரம் மமகாரங்கள் அதோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் தொலைப்பதற்காக தீர்த்த தேவ தேவன், இதையே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இருக்குவாய் முனிக்கரங்கள் ஏத்த. இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வாறு பல ஸ்தோத்திரங்களை எல்லாம் சம்போதனங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். யார் பண்றான்னா, இருக்குவாய் முனிக்கணங்கள். எல்லாம் ரிக்குகளை எல்லாம் வேதம் ஓதுகின்ற ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவ சொல்லிட்டே இருந்ததை பார்த்தேன், யானும் ஏத்தினேன். அவளை சொல்லி எப்படி ஊராமிலைக்க குருட்டாமிலைக்கும் என்னும் 100 பசு போயிட்டு இருக்கு, நடுவுல ஒரு குருட்டு பசுவும் இருக்காது. இந்த 99 பசு எப்படி போறதோ அந்த வழியிலேயே போயிட்டு அதுக்கெல்லாம் மாடு மேய்ச்சி சாயங்காலம் மறுபடியும் கொட்டாய்க்கு இந்த குருட்டு பசுவும் வந்துடும். தனியா குருட்டு பசுவை விட்டா அதுக்கு என்ன பண்ண தெரியும், எங்க போறதுன்னு தெரியாது. ஆனா எப்படி ஊர் ஆமிலைக்க எல்லா மாடுகளும் எப்படி போறதோ அது பின்னாடியே போய் குருட்டா மிலைக்கும் என்னும் அப்படி யானும் சொன்னேன் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அதை அப்படியே திருமணிஷாவரைக்கு சொன்னார், இருக்குவாய் முனிக்கணங்கள் ஏத்த யானும் ஏத்தினேன். நல்லா முனிவர்கள்லாம் உன்னை இதை சொல்லிதான்பா ஸ்தோத்திரம் பண்றா, அதனால அவர்களை பார்த்து நானும் இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த 109வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தது 110வது பாசுரம். எம்பெருமானை பார்த்து ஒருவேளை எம்பெருமான் இந்த கேள்வியை கேட்கறதா இருந்தால் என்ன என்ன கேள்வின்னா, உமக்கு அவ்வளோ இது வேணும் அது வேணும்னு கேட்கிறீரே, நிறைய பாவம்லாம் பண்ணியிருக்கிறே, அந்த பாவத்தையெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட நீர் எப்படி கேட்கலாம்
அப்படின்னு ஒருவேளை எம்பெருமான் கேட்பதாக இருந்தால் அத்தனை பாபங்களையும் சர்வ சகிஷ்ணுவான நீ பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து பிரார்த்திக்கிறார். இதுவும் நமக்கு ரொம்ப பொருத்தமான பாசனம். ஏன்னா ஆழ்வாரே அப்படி பிரார்த்திக்கிறாருன்னா நாம எத்தனை பாவம் பண்ணியிருக்கோம், நாம எம்பெருமானத்தில் இந்த பிரார்த்தனையை பண்ணுவது என்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். தூயனாயுமன் நீயும் சுரும்புலாவு தண்டுழாய் மாய நின்ன நாயினேன் வணங்கி வாழ்த்து மீதெல்லாம் நீயுனின் குறிப்பினில் பொறுத்து நல்கு வேல நீர் பாயலோடு பத்தர் சித்த மேயவேல வண்ணனே. சுரும்புலாவு தண்டுழாய் மாய வண்டுகள் ஒலாவ பெத்த குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கக்கூடிய மாய எம்பெருமானே, ஆச்சரிய சக்தியுடைய எம்பெருமானே, வேல நீர் திருப்பார்கடலாகிற படுக்கையோடும் கூட பத்தர் சித்தம் மேய பக்தர் எம்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு கேட்டா வேல நீர் பாயலோடு திருப்பார்கடலிலே தன்னுடைய படுக்கையோடு எம்பெருமான் இருக்கிறான் திருவனந்தாழ்வானோடு. அதுக்கு மேலே பத்தர் சித்தம் மேய பக்தர்களுடைய ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கிறான். பணிக்கு அதாவது அவர் என்ன பண்ணார், பெரியாழ்வார் சொல்லும் பொழுது அவன் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால் அரவத் தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையுந்தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு சொன்னார். எல்லாத்துடையும் சேர்ந்து என்னுடைய உள்ளத்துக்கு வந்துட்டான்னு சொன்னார். இவர் திருமழிசாளர் சொல்றார், பெருமான் அங்கேயும் இருக்கிறான் இங்கேயும் இருக்கிறான், அங்க இருக்கிறவன் தான் இங்க இருக்கிறான் அப்படின்னா அது ரெண்டும் ஒரே விஷயமா பொருத்தமா இருக்கு பாருங்க. மேல நீர் பாயலோடு பத்தர் சித்தம் மேய பக்தர்களுடைய ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கிற வேலை வண்ணனே, கடல் வண்ணனே, எம்பெருமானே, நாயினேன் நீச்சனான நாயந்தே, நீச்சனான அடியேன், தூயனாயும் அன்னியும் பரிசுத்தனாகவோ அல்லது பரிசுத்தன் அல்லாதவனாகவோ தோஷமுடையவனாகவோ நின்னை வணங்கி வாழ்த்து மீதெல்லாம் என்ன பண்ணணும்? நான் தூயனாயிருக்கிறேனா இல்லை அன்றி இருக்கிறேனா? நான் உம்முடைய சேவித்து உம்மை துதிப்பராகிற இந்த எல்லாத்தையும் நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நின் குறிப்பினில் பொறுத்து நல்கு. அதாவது நமக்கு இந்த பரிசுத்தம் அபரிசுத்தம் அப்படின்றது என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாமி பரிசுத்தம்னா என்ன? நன்னா 2 வாட்டி குளிச்சுட்டு நிறைய வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டுவிட்டு சந்தனமெல்லாம் பூசிட்டு எம்பெருமானிடத்திலே போனால் நானும் பரிசுத்தம் தான், அதை தானே ஆழ்வார் சொல்றார். அப்படின்னா அந்த பரிசுத்தம் வெளியில பாக்கிய பரிசுத்தியை பற்றி ஆழ்வார் பேசல, உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தியை பற்றி தான் ஆழ்வார் பேசுகிறார். அது உள்ள என்ன பரிசுத்தி, மனசுல உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தி என்ன அப்படின்னா அகங்காரம் மமக்காரங்களோடு போய் எம்பெருமானை சேவித்தால் அது பரிசுத்தியே கிடையாது. ஆனால் அகங்காரம் மமக்காரங்கள் இல்லாமல் அதெல்லாம் தொலையப்பெற்று எம்பெருமானை போய் சேவித்தால் அதுதான் உண்மையான பரிசுத்தி. ஒருவேளை நான் அப்படி வந்திருக்கிறேனோ, அகங்காரம் மமக்காரங்களோடு வந்திருக்கிறேனோ, இல்லை இல்லாமல் வந்திருக்கிறேனோ, அதனால் எப்படியோ நான் எப்படி வந்தேன்னு தெரியாது, எப்படி வந்திருந்தாலும் வந்து நான் உம்மை துதித்து விட்டேன். ஒருவேளை நான் அபரிசுத்தனாக வந்திருந்தால் அதையும் பொறுக்க வேண்டும். நீ திருவுள்ளத்திலே க்ஷமித்தருளி எனக்கு அருள் பண்ண வேண்டும். ஒருவேளை பரிசுத்தனாக வந்திருந்தாலும் அதையும் நீ பொறுக்க வேண்டும், அபரிசுத்தனாக வந்திருந்தால் அதையும் நீ பொறுக்க வேண்டும். இன்னும் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாம சொல்லணும் அப்படின்னா தூயனாயும் அந்நியும்னு, இந்த தூயனாயின்ற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது, அந்நியும் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் எம்பெருமான் ரொம்ப அவன் இந்த பக்தர்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுப்பதற்காகத்தானே அவன் இருக்கிறான். அதனால நாம் அபரிசுத்தமாக அவனை துதித்திருந்தாலும், அபரிசுத்தம்ன்ற வார்த்தையை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். அது வெளியில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அது சுத்தி அசுத்தியை பற்றி சொல்லலை, இது மனசுல இருக்கக்கூடிய சுத்தி அசுத்தி. மனசுல எது அசுத்தின்னு கேட்டால் அகங்காரம் மமக்காரங்கள், அது மனசுக்கு உண்டான ஒரு ஆத்மாவுக்கு உண்டான ஒரு அசுத்தி. அது இல்லாமல் எம்பெருமானை தொழ வேண்டும் என்பதை முக்கியமாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சூயனாய மன்னியும் வணங்கி வாழ்த்து மீதெல்லாம் நீயுனின் குறிப்பினில் பொறுத்து நல்கு. எல்லாத்தையும் நீ சர்வ சகிஷ்ணுவான நீ பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த 110வது பாசுரத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேலே நம்ம 111வது பாசுரத்திலிருந்து இன்னும் ஆழ்வாருடைய அந்த கதறலானது இன்னும் ஒரு படி மேலே போகிறது.
செய்த குத்தம் நத்தமாகவே கொள் ஞாலநாதனே அப்படின்னா அது சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தம். அது குன்றனைய குத்தம் செய்யணும் குணம் கொள்ளும் என எம்பெருமானுடைய நம்முடைய தோஷத்தை எல்லாம் எம்பெருமானுடைய வாத்சல்ய குணத்துக்கு இலக்காக ஆக்கி, வாத்சல்யம் என்னால் அடியவர்களுடைய தோஷத்தையே போக்கியமாக கொள்ளுதல், அதுதானே வாத்சல்யம். அந்த வாத்சல்ய குணத்தை எல்லாம் எம்பெருமானுக்கு ஆழ்வார் நினைவூட்டி இந்த திருச்சந்த விருத்தமாகிற இந்த திவ்ய பிரபந்தத்தை இயக்கலாம் மறுத்து என் ஆவிதான் வராத இன்ப வீடு பெற்றதே என்ன முடிக்கப் போகிறார் ஆழ்வார், நிகமிக்கப் போகிறார் இந்த திருச்சந்த விருத்தத்தை. அதை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். இன்றைய தினம் நாம் அனுபவித்த 101வது பாசுரம் முதல் 110வது பாசுரம் வரை ஒருவாறு சுருக்கமாக அனுபவித்தோம். அது அடியே நிச்சயமாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, தூயனாயும் அந்நியும் என்ன வணங்கி வாழ்த்து மீதெல்லாம் என்ன பரிசுத்தனாகவோ அபரிசுத்தனாகவோ அப்படின்னா கேட்கவே வேண்டாம். நிச்சயமா அபரிசுத்தனாகத்தான் அடியேன் இந்த இதை வாழ்த்தை எல்லாம் எம்பெருமானுக்கு பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் எம்பெருமான் நீனன் குறிப்பினில் பொறுத்து நல்கு இன்னும் எம்பெருமானை மட்டும் ஆழ்வார் பிரார்த்தித்தார். அடியேன் என்ன பண்றேன்னா எம்பெருமானையும் பிரார்த்திக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்திலேயும் அந்த பிரார்த்தனையை வைக்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய திருவடிவாரத்திலேயும் இந்த பிரார்த்தனையை வைக்கிறேன். பொறுத்து நல்கு என்ன அடியேன் செய்த குற்றம், இந்த உபன்யாச மூலமாக அடியேன் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்தருள வேண்டும். இன்னும் சர்வ சகிஷ்ணு எம்பெருமான் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜீயர் சுவாமியும் அத்தனை பேருடைய நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கியமாக கொள்ளுபவர் ஜீயர் சுவாமி. அவருடைய திருவடிகளுக்கு அவருடைய வாத்சல்ய குணத்துக்கு அடியனுடைய தோஷங்களை எல்லாம் இலக்காக்கி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.